போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். சத்தமா நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அப்பா ஒரு விஷயம் கூட உண்மையா சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். அப்பாவை பார்த்து சொல்லுங்க. நீர் உலகத்தில் வாழ முடியலப்பா. நீர் மாத்திரம் மனிதர்களுடைய நிந்தனையான பேச்சு எனக்கு. சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். திரும்ப சொல்லுங்க. நீர் எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் இந்த உலகத்துல. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து உங்களையும் என்னையும் நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாது உண்மையா உண்மையா. பிள்ளைகள் கண்களை மூடி நல்ல வாய்களை திறந்தாரதி. உள்ளத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ பிரசன்னம் வெளிப்படத்தக்க எல்லா வாய்களை திறந்து. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. சத்தமா சத்தமா கண்களை மூடி சத்தமா வாய் திறந்து ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஒரு போதும் கைவிடா. Thank you Lord. ஒரு நாள் Thank you Jesus. விலகிடா. Thank you Lord. ஒரு Thank you Jesus. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். Thank you Lord. சத்தமா வாய்களை திறந்து ஆண்கள் போதில முழு மனதோடு கரங்களை உயர்த்தி ஹalleluya. நீ நல்லவர் நல்லவர் ஹalleluya. இயேசு ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே Thank you Lord. அப்படியே கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி கத்தரை துதிங்க பார்க்கலாம். நல்லா துதிக்க போகிறீங்க. எனக்கு இந்த ஒரு மன என்ன வரலையே. நிறைய பேர் வேற சிந்தையோடு இருக்கிறீர்கள். நீங்கள் அரைகுறையாக நின்று கொண்டிருக்கிறது போல முழு மனம் இல்லாமல் அரை கண்ணு முக்கா கண்ணு பொடி கண்ணை போட்டுட்டு சிலர் முழு கண்ணை திறந்து வைத்து கொண்டு தம்பி வெளியே நிற்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பக்தியோடு ஆராதிங்க. உள்ள நிற்கிறவர்கள் எல்லாரும் அப்படியே ஆராதிங்க பார்க்கலாம். அரை கண்ணு முக்கா கண்ணு காக்கண்ணு எல்லாத்தையும் முழுமையா மூடு. ஆமென். கண்களை மூடுவது சிந்தையை ஒருமுகப்படுத்த. எல்லா கண்களை மூடி ஆராதி. கண்களை திறந்திருந்தா வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பீர்கள். கண்களை மூடி வாய்களை திறந்து எல்லா வாய் திறந்து கொஞ்ச நேரம் நீங்க துதிக்காம எதுவுமே நடக்காது. உள்ள வந்து வாய் திறந்து ஏசப்பா பாவியா என் மேல் கிருபையாயிரு, பாவியாய் எனக்கு இறங்கும். வீட்டிலேயே இயேசுவே எனக்கு இறங்குன்னு சொல்ல மாட்டீங்க. ஆலயத்தில் வந்து இயேசுவே எனக்கு இறங்குன்னு கூப்பிட மாட்டீங்களா? எல்லாம் வாய் திறந்து கூப்பிடுங்க பார்க்கலாம். எல்லாம் வாய் திறந்து கூப்பிடுங்க பார்க்கலாம்.
இயேசு 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 இயேசு. நல்ல வாய் திறந்து நல்ல சத்தமா எல்லாம் வெளியே இருக்கிற ஆண்கள் எல்லாரும் ஐயா வாய் திறந்து, ஐயா இங்க மந்திரம் ஒன்றும் இல்லையா, கொஞ்சம் வாய் திறந்து உள்ளத்தில் இருந்து ஏசப்பா எனக்கு இறங்கும் ஆண்டவரே, நான் இந்த பாடுபடுகிறேனே எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும். எல்லா ஆண்களும் வெளியே நிற்கிறவர்கள் ஏமா தோத்ரா ஐயா தோத்ரா, அதுக்கு தானே வந்திருக்கீங்க, ஆராதிக்க தானே வந்தீங்க. இயேசுவின் நாமத்தினால் வல்லமை இறங்குவதாக. இயேசுவே உம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருமையா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. பாவியா என் மேல் கிருபையாயிரு, பாவியா என் மேல் கிருபையாயிரு. இயேசுவின் நாமத்தினால் இந்த சோர்வுகள் விலகுவதாக, இந்த பலவீனங்கள் விலகுவதாக, இந்த பொல்லாத அந்தகாரத்தின் வல்லமைகள் விலகுவதாக. பரிசுத்தாவின் அக்கினி இறங்குவதாக, பரலோகத்தின் மகிமை வெளிப்படுவதாக. இந்த தடைகள் விலகட்டு, எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டு. இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆலயத்துக்குள்ளே போராடுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக. எல்லா ஆண்களும் வாய்களை திறந்து தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் ஒரு நிமிஷம் கேப்பீங்களா? என்னை தொடும் அப்பா, என்னை தொடும் ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவரே. என்னால முடியலப்பா, என்னால ஓட முடியல, என்னால நடக்க முடியல, எனக்கு இறங்கும் அப்பா, எனக்கு இறங்கும். எல்லாம் வாய் திறந்து ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். வாய் திறந்து ஏமா தோத்திரம் தோத்திரம் அக்கா தோத்திரம் தோத்திரம் பிள்ளை ஸ்தோத்திரம். அப்படி முழு மனதோடு வெளியே இருக்கிறவர்கள் வாய் திறந்து துதிக்கணும். வாய் திறந்து உள்ள அபிஷேகமே இல்லையா? ஐயோ ஆமென். இயேசு வாய் திறந்து பரிசுத்தாவியானவரே என்னுடைய நிலைமையை மாற்றும் அப்பா, இந்த சத்த அனுபவத்தை மாற்றும் ஆண்டவரே, இந்த ஜீவன் இல்லாத அனுபவத்தை மாற்றும் ஆண்டவரே. நான் எவ்வளவாய் பிரகாசிக்கப்பட்டேன், இன்னைக்கு ஆவி இல்லாம இருக்கிறேனே, இன்னைக்கு அபிஷேகம் இல்லாம இருக்கிறேனே. இயேசுவே எனக்கு இறங்கு. தோத்திரம் பண்ணி சொல்லு, இயேசுவே எனக்கு இறங்கு, இயேசுவே எனக்கு இறங்கும். எல்லாம் வாய் திறந்து ஆராதி. இயேசுவின் நாமத்தினால் போராடுகிற போராட்டங்கள் விலகட்டும். இந்த துதி எல்லாம் போதாது. இயேசுவின் நாமத்தினால் பரலோக அக்கினி இறங்குவதாக, பரலோக அக்கினி இறங்குவதாக, பரலோக அக்கினி இறங்குவதாக. எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் விலகுவதாக. ஜனத்தில் இருந்து போராடுகிற எல்லா பலவீனத்தின் ஆவிகள் விலகு. இயேசுவின் நாமத்தினால். இயேசுவே இயேசுவே இயேசுவே. கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. இயேசுவே இயேசுவே இயேசுவே. சத்தமா கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. இயேசுவே. பிள்ளைகள் சொல்ல தெரியலையா? பிள்ளை அங்க கண்ண மூடி இங்க அல்லேலூயா கூப்பிட சொன்னேன். இயேசுவே சத்தமா சத்தமா நான் சொல்றது அப்படியே சொல்லு. இயேசுவே சொல்லுங்க பிள்ளைகள் சத்தமா. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. சத்தமா கூப்பிடு. முன்னாடி நிக்கிற பிள்ளைகளை சத்தம் போட்டு நல்லா சத்தமா கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசு. ஆண்கள் போதுல எப்பா நல்லா சத்தம் போட்டு ஆமென். இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கு. எல்லாம் சேர்ந்து வெளியே நிற்கிறவர்கள் எல்லாரும் ஐயா வாய தரையா. ஐயோ பாவம் எதுக்கு வந்திருக்கிற? ஆசீர்வாதத்துக்கு தானே வந்திருக்கிற. அப்படியே கையை கட்டிட்டு அப்படியே வாயை பார்த்துட்டு என்னன்னா தொழில் ஆசீர்வதிக்கப்படுமா, வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் ஐயா, கட்டு உடையுமா, அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா நல்லா தோத்துறான் ஐயா. ஐயோ எனக்கு இதை போல ஒரு ஜனங்களை ஆண்டவரை பார்த்துக்கும் விடையா. நான் கடவுள் அல்ல, நான் கடவுள் அல்ல. இயேசுவே நோக்கி பாருங்கள். என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகம் வெட்கப்படுவதில்லை. நல்ல சத்தமா முழு மனதோடு இயேசு
முழங்கால் நில்லுங்க. நிறைய பாதி பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல. முழங்கால நில்லுங்க. எல்லாம் முழங்கால் நின்று வெளியே நிற்கிறவர்கள் நிறைய பேர் நம்ம வாய் திறக்கல. நான் சொல்லுகிறேன், எனக்காக வாய் திறக்கண்டாம், உங்களுக்காக, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக. இயேசுவை நோக்கி பாருங்க, எல்லாம் கூப்பிடுங்க. நான் என்னையா செய்ய முடியும்? வேதம் சொல்லுகிறது, உன் தேவன் உனக்கு இறங்காவிட்டால் நான் எதினாலே உனக்கு இறங்குவேன். ஒரு ராஜா மனிதனை பார்த்து கேட்கிறான், உன் தேவன் உனக்கு இறங்காவிட்டால் நான் எதினாலே உங்களுக்கு இறங்குவேன். இந்த பகல் வேளையும் அதைத்தான் நான் சொல்லுகிறேன். உங்கள் தேவன் உங்களுக்கு இறங்காவிட்டால் நான் எதினாலே உங்களுக்கு இறங்குவேன். என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ கூப்பிட்டா உன்னை ஆசீர்வதிப்பான். நீ ஆண்டவரை நோக்கி கதறினா என் அப்பா உன்னுடைய நெருக்கத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவார். இயேசுவே, பாவியே ஆகிய என் மேல் கிருபையாய் இரும் என்று சொன்னால் கர்த்தர் உன் வாழ்க்கை வெளிச்சமாக்குவார். நம்மை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எந்த பாவியானாலும் அவர் தள்ளுகிற தேவனல்ல. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் வாயை திறந்து இப்பொழுது எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் விலகுவராக. இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா என்று துதிப்பதாது. என் முன்னாடி இருக்கிற பிள்ளைகளை என்ன துதிக்கல, அதை பார்த்துக்கிடுங்க. பிள்ளைகள் என்ன பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைகளை என்ன துதிக்கல. நல்ல வாய் திறந்து உங்க சத்தம் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு சொல்லுங்க. பிள்ளைகள்லாம் சேர்ந்து சத்தமா தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைலாம் சத்தமா தோத்திரம் பண்ணுங்க. அந்த பின்னாடி இருக்கிற பெரியவர்களை காட்டிலும் கொஞ்சம் சத்தமா தோத்திரம் பண்ணுங்க, கேட்கட்டும். பையன் கேட்குது, இன்னும் நல்ல சத்தமா. அவர்களை காட்டிலும் உங்க பின்னாடி இருக்கிறாங்களா அவங்கள பாட்டல நல்ல பிள்ளைகள் எல்லாம் சத்தமா தோத்திரம் பண்ணி தோத்திரம் 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 சொல்லுங்க என்னோட சேர்ந்து தோத்திரம். இன்னும் சத்தமா. வெரி குட். இன்னும் சத்தமா. இன்னும் சத்தமா. எத்தனை பேர் மாறி மாறி நல்ல சத்தமா தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். சத்தமா வாய் தரது. சத்தமா சத்தமா பிள்ளைலாம் ஏமா சத்தமா தோத்திரம் பண்ணு. சத்தமா துதி. நல்ல சத்தமா துதி. நல்ல சத்தமா துதி பார்க்கலாம். கேட்கலையே, ஐயோ பாவம். தோத்திரம் கேட்கல. நல்ல சத்தமா வாய் தர. நல்ல வாய் சத்தமா. இப்பொழுது அந்த அந்தகாரத்தின் வல்லமைகள் விலகுகிற நேரம். ஆமா, பிள்ளைகள் பலருடைய வாயில துதியை உண்டு பண்ணுகிறவர். ஸ்தோத்திரத்தினால இருள் மாறும். போராடுகிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுது எரிந்து வெளியாகுகிற நேரம். இது ஒரு அற்புதத்தின் நேரம். என் ஆண்டவருடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுகிற நேரம் இது. எந்த சத்துருவாலையும் ஜெயத்தை எடுக்க முடியாது. எந்த பலவீனத்தின் ஆவியாலையும் ஜெயத்தை எடுக்க முடியாது. எந்த சோர்வின் ஆவிகளினாலும் ஜெயத்தை எடுக்க முடியாது. எந்த சவால் விடுகிற பலவந்தத்தின் ஆவிகளுக்கும் அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எரிந்து வெளியாக என்று கட்டளை கொடுக்கிறேன். கையை தட்டி நல்ல வாயை திறந்து கர்த்தருடைய அபிஷேக வல்லமை இறங்கட்டும். ஆண்கள் எல்லாம் அதே போல ஸ்தோத்திரத்தினாலதான் ஸ்தோத்திரத்தினாலதான் நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம் தான் அந்நிய பாஷை. வாயை திறந்து ஆமென். எல்லாம் வாயை திறந்து இயேசுவே இயேசுவே இயேசுவே. நல்ல 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 தோத்திரம் 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 தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். என்ன 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 நல்லா இயேசுவே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும்
பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி சொல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி சொல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது நல்லா நல்லா தோத்ரம் 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 ஆமென். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. அப்படியே கரங்களை தட்டி வாய திறந்து அப்படியே உற்சாகமா தோத்திரமணி. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது வெளியே நிற்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும். ஆலயத்தின் முன்பகுதியிலே, ஆலயத்தின் பின்பகுதியிலே ஆமென் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய அக்கினி இறங்குவதாக, கர்த்தருடைய அக்கினி இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால் தடை பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் எரிந்து விலகுகிறபடியா தோத்திரம். இது கர்த்தருடைய ஊழியம், இது கர்த்தருடைய ஊழியம், இது கர்த்தருடைய ஊழியம். என் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுகிறது. அருமையான சகோதரனை வாய்களை திறந்து இயேசு நல்லவர் சொல்லு, வாய் திறந்து. ஓ ரப கபலபதிரி பலவ, ஓ ரி கபலபதிரி பலவசி. பரிசுத்தாவின் அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினி. எல்லா வலு சர்ப்பத்தின் வல்லமைகள் விலகட்டும், எல்லா வலு சர்ப்பத்தின் வல்லமைகள் விலகட்டும், பலவீனத்தின் ஆவிகள் விலகட்டும், போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்தாவின் வல்லமை இறங்குவதாக. பரலோக தூத சேனைகள் இறங்குவார்களாக. பரலோகத்தின் அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக. இயேசு Hallelujah, 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 send Hallelujah, 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 Hallelujah. கரங்களை உயர்த்தி சொல்லுமா. Hallelujah, 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 Hallelujah. கொஞ்சம் கையா சேர்த்து Hallelujah, 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 வெளியே இருக்கிறவர்களை கொஞ்சம் கையெல்லாம் உயர்த்தி அசைத்து ஆராதிங்கவர்களாம். நன்றி தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வார காலம் கர்த்தர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்தார்.
அவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம், நன்றியை காணிக்க. அல்லேலூயா. அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். இதயம் நோரிங்கினோரின் ஆதரவும் அவரே. இதயம் நோரிங்கினோரின் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், தவறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், தவறாமல் காத்திடுவார். அருள்நாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நோயினால் நொந்தவரை தாயந்தால் அணைத்தவரே. நோயினால் நொந்தவரை தாயந்தால் அணைத்தவரே. பரிகாரி நானே என்றார், பழக்காம தாங்கிடுவார். பரிகாரி நானே என்றார், பழக்காம தாங்கிடுவார். அருள்நாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில்.
நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் ஏழும் வீடு வார் நடுவில். மாயையில் மயங்கினோரை கைதந்து தூக்குவாரே. மாயையில் மயங்கினோரை கைதந்து மாற்றுவாரே. தூய ஆவி தீர்ந்திடுவார், தூய்மையாய் மாற்றிடுவார். தூய ஆவி தீண்டிடுவார், தூய்மையாய் மாற்றிடுவார். அருள்நாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் ஏழும் வீடு வார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் அணைத்திடுவார் அருகில். வாசிங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்த மகா பரிசுத்த விசுவாசத்தும் அதுல கொஞ்சம் நிறுத்தப்பட்டிருக்கிறது, ஸ்டாப் ஆகி நிற்குது. பாஸ்டர் எப்போது அப்படித்தான் நீங்க செய்றீங்க, பாதியில் ஸ்டாப் ஆகுது. நான் தான் கோடு போட்டாலும் நீங்க ரோடு போட்டு முடிச்சிடுறீங்களே. ஆமென். அடுத்தது 3வது வாரத்தில் நம்ம அதை தொடர்ந்தாலே இன்றைக்கும் அதுதானா என்று ஒரு கேள்வி வருகிறது. நான் அப்படி அதை ஸ்டாப் ஆக்கவில்லை. அந்த வார்த்தை இருந்தது. ஆனால் என் ஆண்டவர் எனக்கு வேறொரு வசனத்தின் மூலமாக என்னை வழிநடத்தி கொண்டிருந்தார். அந்த வழிநடத்துதலின் அடிப்படையில் தான் என்னால் கடந்து போக முடியும். அல்லேலூயா. அப்ப மகா பரிசுத்த விசுவாசத்தை குறித்து நாம் கடந்த நாட்களிலே தியானித்துக் கொண்டிருந்தோம். அதனுடைய விசுவாசம் வரைக்கும் நாம் வந்திருக்கிறோம். அடிப்படை இனி அந்த விசுவாசத்திலே வளர வளர, அந்த விசுவாசத்திலே நாம் பெருக பெருக மகா பரிசுத்த விசுவாசத்துக்குள்ளே நாம் எண்டராக முடியும் என்பதிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த மகா பரிசுத்த விசுவாசத்தில் இனி எவ்விதமாக நான் வளர வேண்டும், எவ்விதமாக வளர முடியும், பெருக முடியும் என்பதைத்தான் நாம் அடுத்த பகுதியாக பார்க்க இருந்தோம். ஆனால் என் ஆவியானவர் இந்த நாளிலே எனக்கு கொடுத்த ஒரு தேவனுடைய வார்த்தையானது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் என்ன பார்த்துக் கொள்ளணும். உங்கள் ஆத்துமாக்கள் என்ன செய்யாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான என்ன செய்யுங்கள், விபரீதங்களை சகித்தவரையே நினைத்து கொள்ளுங்கள். இன்றைய நம்முடைய தியானத்தின் தலைப்பு, சோர்வுகளை தாண்டி ஓட நான் என்ன செய்ய வேண்டும்
என்று சொல்லுகிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல உற்சாகமா. இதுதான், இந்த சோர்வை தாண்டி ஓட என்னையா செய்யணும், அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சோர்ந்து போகாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சோர்வுகள் மாறும், உன் துக்கங்கள் மாறும். என்ன செய்தால்? ஒரு வார்த்தை நீ சொன்னால். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பா மாறுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கையை தட்டி பாடுவோமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. என் இயேசு சத்தமா கைவிட மாட்டா. என் இயேசு கைவிட மாட்டா. என் இயேசு கைவிட மாட்டா. சோர்ந்து போகாம உங்கள் துக்கம் சந்தோஷமாய் இன்னைக்கு மாறணும். வந்தது போல போகக்கூடாது, இந்த துக்கத்துல போகக்கூடாது. நல்ல உற்சாகமா சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம். ஆமா, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. விசுவாசிக்கிறியா? கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றைக்கு நீ காண்பாய். சத்தமா நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம். ஆமா, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நாம் இயேசு கைவிட மாட்டார். நாம் இயேசு மாட்டார். உங்கள் துக்கம் ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Lord. Amen. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை எங்கள் பாடுவோமா? ஓ, எங்கள் துக்கம் சந்தோஷமாய். ஆமென். உங்கள் கவலை சேர்ந்து எங்கள் இயேசுவே கவலை கண்ணீர். ஹalleluya. கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா விசுவாசிக்கிறவர்கள், எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று விசுவாசிக்கிறவர்கள், இன்றைக்கு என் நிலைமை மாறும் என்று விசுவாசிக்கிறவர்கள், இன்றைக்கு என் சோர்வு மாறும் என்று விசுவாசிக்கிறவர்கள், நான் சோர்ந்து போய் தான் வந்தேன், நான் மனம் தளர்ந்து போய் தான் வந்தேன், என்னுடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றினார், மாற்றுவார், மாற்ற போகிறார். இந்த வார்த்தையினாலே என் வாழ்க்கை மாறும், இந்த தேவனுடைய வார்த்தையினால் என்னுடைய ஜீவிதம் மாறும், என் சோர்வுகள் மாறும் என்று நீ விசுவாசி.
விசுவாசித்தால் அது இன்றைக்கு இந்த வேளையிலே அதை பரிசுத்த ஆவியானவராலே உனக்கு நடக்க போகிறது. கரங்களை தட்டி நீ சோர்ந்து போய் வந்திருக்கிறது என் தேவன் அறிகிறார். மனிதன் அறியவில்லை. நீ தளர்ந்து போய் வந்திருக்கிறது என் தேவன் அறிகிறார். இந்த ஊழியக்காரன் அறியவில்லை. உடைந்து போன நிலையிலே வந்திருக்கிறதை என் கர்த்தர் அறிகிறார். இந்த ஊழியக்காரன் அறியவில்லை. என் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் செபித்த பொழுது என் ஆண்டவர் சொன்னார், அவர்கள் சோர்வுகளிலே தத்தளித்துக் கொண்டிருக்கவில்லை அப்பா, அதை தாண்டி ஜெயத்தை எடுக்க தத்தளிக்கிறார்கள். அதை தாண்டி செல்ல தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சோர்வுகளை நான் எப்படி கடந்து வருவேன்? நான் எப்படி கடந்து வருவேன்? நான் எப்படி கடந்து வருவேன்? என் ஆவியானவர் அதை குறித்து தான் பேசினார். அல்லேலூயா. வாழ்க்கையிலே ஒரு சோர்வு, ஆமென், கடவக்கூடாத நிலையிலே நின்று தவித்துக் கொண்டிருக்கிறாய். தாங்க முடியாத நிலையிலே நின்று கொண்டிருக்கிறாய். கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத நிலையிலே நின்று கொண்டிருக்கிறாய். என்ன செய்வேன் என்று சொல்லி அறியாமல் நான் எப்படி இந்த சோர்வுகளை நான் கடந்து வர முடியும்? ஆண்டவரே என்னோடு பேசும் அப்பா. இன்றைக்கும் அவர் மகா பரிசுத்த விசுவாசத்தை குறித்து தானே பேசுவார். ஆண்டவரே நீர் என்னோடு பேச மாட்டீரா? என் நிலைமை உமக்கு தெரியாதா? என் சூழ்நிலை உமக்கு தெரியாதா என்று பல கேள்வியோடும் பலவிதமான மனம் தளர்ந்து போன நிலையிலே, மன உடைந்து போன நிலையிலே, வாழ்க்கையிலே ஆமென் ஒரு துக்கத்தோடு, ஒரு கவலையோடு, மகா பெரிய கேள்விக்குறியோடு இந்த உள்ளம் உடைந்த நிலையிலே தெய்வ சமூகத்திலே வந்திருக்கிற உன்னை குறித்து தான் என் ஆண்டவர் இந்த நாளிலே பேச போகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் என்ன செய்யாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. இப்ப ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? என்ன செய்தாத? சோர்ந்து போகாத. சரீரத்தில் சோர்வு வந்தாலும் எதுல சோர்வு வரக்கூடாது? ஆத்துமாவில் சோர்வு வரக்கூடாது. கையை தட்டி தொத்திர பண்ணுங்க. இந்த உலகத்திலே சரீர பிரகாரமாய் உலக வாழ்விலே நமக்கு அநேக போராட்டங்கள் என்ன உண்டு? உலகத்திலே உபத்திரம் உண்டு, உலகத்திலே பாடு உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எந்த உலக பாடு வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்க மாட்டாது என்று சொல்லி நான் என்ன செய்திருக்கிறேன்? நிச்சயித்திருக்கிறேன் என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுலை போல உன்னுடைய ஆத்துமாவிலே நீ பலன் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் பார்க்கணும் தம்பி, இங்க பார்க்கணும். பிரசங்கம் முடிகிறது வரைக்கும் அங்க கீழே கவரக்கூடாது. செங்கோல் இருக்கிறது, அது சமாதானமாய் நீட்டப்படுமான்னு தெரியாது, வேதனையாய் நீட்டப்படுமான்னு தெரியாது. அது நீட்டப்பட்டாச்சுன்னா உனக்கு என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியாது. ராஜாவின் சமூகத்தில் வேற என்ன கிடையாது? எதுவும் கிடையாது. ஒன்றில் கிருபை, இல்லைன்னா என்னது? தண்டனை. இந்த ரெண்டை தவிர வேற எதுவும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? ஆகையினால கிருபை வேறுமா, நான் உன்னிடத்தில் அன்போடு வர வேண்டுமா இல்லது பெரம்போடு வர வேண்டுமா, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அந்த 4 கோஷ்டிகளும் சரியா, 4 லைன்களும். தங்கச்சி முன்னாடி இருக்கிற உனக்கு பெரம்பே வேண்டாம், இது போதும், ஒற்றையடி முன்னாடி தானே இருக்கிற, புரியுதில்ல? பிரசங்கம் முடிகிறது வரைக்கும் கீழே கவரக்கூடாது. ஏன்னு சொன்னா சோர்வுன்னு சொல்லுகிறது யாருக்கும் உண்டா? சோர்வுன்னு சொல்லுகிறது யாருக்கெல்லாம் உண்டா சொல்லுங்க? இவங்களுக்கும் உண்டா சோர்வு? இவர்களுக்கும் சோர்வுகள் உண்டு வேதம் சொல்லுகிறது. இவ சோர்வுகள் இல்லாத மனிதனே என்ன இல்லை?
இல்லை. சோர்வில்லாத வாழ்க்கையே கிடையாது, சோர்வில்லாத மனிதனும் கிடையாது. ஆமென். வேதத்திலே நான் இந்த சோர்வுகளை குறித்து எடுத்து பார்த்தேன். ஒரு மனித வாழ்வில் சோர்வுகளை சந்திக்காத மனிதனே உலகத்தில் இல்லவே இல்லை. ஆமென். என்னுடைய வேதத்தின் ஆராய்ச்சியின்படி நான் பார்த்து கொண்ட ஒரே ஒரு காரியம், ஆமென், தன்னுடைய வாழ்க்கையிலே சோர்வுகளை சந்திக்காமல் தன் ஓட்டத்தை முடித்த ஒரு மனிதனும் உலகத்திலே இல்லை. ஆமென். எப்பேற்பட்ட என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக தன்னுடைய மகிமையின் ஸ்தானத்தை விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து இரட்சகராக சர்வ வல்லமையுள்ள தேவனாய் மனிதனுக்கு மனிதனாகவும், ஆமென், கர்த்தருக்கு கர்த்தராகவும், ஆமென், 100% மனிதனாய் 100% தேவனாய் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்த அவருடைய ஊழியத்திலும் கூட, அவருடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலும் கூட இயேசுவுக்கும் என்ன வந்தது? இயேசுவுக்கு என்ன வந்தது? சோர்வு வந்தது. அல்லேலூயா. அப்ப சிறியவருக்கு சோர்வு உண்டு, பெரியவருக்கு சோர்வு உண்டு. பணக்காரனுக்கும் சோர்வுகள் வரும். என்ன செய்கிறான்? தரித்திரவாசிகளுக்கு என்ன வரும்? சோர்வு வரும். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவன் என்ன செய்கிறாய் இருப்பான்? சோர்ந்து போகிறவன் என்ன செய்வான்? ஒரு மனிதனுக்கு சோர்வு வந்தால் அவன் என்ன செய்வான்? நித்திரை மயக்கமாய் இருப்பான். அப்ப எந்தெந்த மனிதன் நித்திரை மயக்கத்தோடு இருக்கிறானோ அவன் மகா பெரிய சோர்விலே இருக்கிறான் என்ற அர்த்தம். அருமையான அன்பு சகோதரனே, இந்த தூக்கத்தை விட்டு நீ என்னைக்கு எழுந்திருப்பாய்? அவ்வளவு பெரிய சோகத்தில் இருக்கிறீர்கள் என்பது எனக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். உங்கள் சோகம் என்ன என்று எனக்கும் தெரிகிறது. என்ன செய்கிறது உங்கள் வாழ்க்கையின் சோகம்? அதையெல்லாம் நீங்கள் தியானிக்கிற பொழுது சோர்ந்து போகிறீர்கள். அது உங்கள் வாழ்க்கையிலே அப்படி ஒரு மயக்கத்தை கொடுக்கிறது. என்ன சொன்னாலும் மயக்கம் தெளியாது. சரி பாப்பம் தெளியுமான். அல்லேலூயா. எதில் தான் போய் தெளியன்னு நான் இன்னைக்கு பார்க்க தான் போகிறேன். எப்பத்தான் இந்த இப்போ வேதத்தில் இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ஒரு வசன ஞாபகம் வருது. யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு என்ன கலங்கின கண்கள் எனக்கு தெரியாது. இப்ப யாருக்குன்னு கேட்கிறாரு ஐயா. இப்போ உங்க கண்களை குறித்துங்க சொல்றாரு. யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. கூட்டத்து வரும்போதாகிலும் அந்த சாப்புக்கு போகாம வரலாம் இல்ல, வரும்போதாகிலும் கொஞ்சம் ஒழுங்கா வரலாம் இல்லையா? நான் கேட்கிறாருல, சத்தம் என்ன படிங்க, அவங்களுக்கு காது கேட்கல. ஐயோ யாருக்கு வேதனை, ஐயோ முன்னாடி இதை விட்டுட்டியல, ஐயோ யாருக்கு வேதனை, முதல் வார்த்தை ஐயோ. ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், வெளியே இருக்கிறீங்களா? யாருக்கு துக்கம்? ஐயா ஐயோ கண்ணு மூடாதீங்க. யாருக்கு துக்கம்? இப்ப என்ன சொல்றாரு? யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், ஐயோ யாருக்கு சண்டைகள். அந்த ஐயோவை சேர்த்துக்கிடணும். ஐயோ யாருக்கு புலம்பல், ஐயோ யாருக்கு புலம்பல். அவரு சும்மா எப்போ ஐயோன்னு சொல்ல முடியுமா? அதனால முதலே போட்டார் ஐயோன்னு. யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள். அப்படி மண்டை உடைச்சிடாத, செவரில் சாஞ்சி சேர்ல இருந்து கீழே விழுந்துடாதீங்க. இதெல்லாம் சொல்லுறாரு. யாருக்கப்ப இப்படிப்பட்ட நிலையில தள்ளாடுகிற நிலையில வந்திருக்கிற ஐயோ கண்ணு மூடாத. அதைத்தான் சொன்ன ஐயோ சொல்றாரு. காயம், காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். இப்ப எல்லாருடைய கண்கள், ஆண்கள் ஒருவருக்கு ஒருவர் பக்கத்தில் இருக்கிறவங்க கண்கள் எல்லாம் பாருங்க. அங்க சேர்ல இருக்க பாருங்க, இங்கே யாரும் பாருங்க. இப்போ அவர்கள் மாத்திரமல்ல,
ஆமா, ரத்தம் கலங்கிற கண்களோடு இப்ப நடக்கிறது. இவர்கள் ஆண்கள் மாத்திரம் அல்ல. யாருக்குன்னு முதல்ல சொல்லினுங்க, அப்ப தெரியும். மதுபானம் இருக்கும் இடத்திலே. இது என்ன மதுபானம் இருக்க இடமா? எந்த இடத்துலயா இதெல்லாம் இருக்கும்? ஐயா, இதெல்லாம் எங்க இருக்கும்? தேவையில்லாம மண்டையில் அடி வாங்குகிறது, தேவையில்லாம மூக்கு உடைஞ்சிட்டு வாரது, அப்படியே கண்கள் அப்படியே ரத்தம் கலங்கிற கண்கள் அப்படியே நடக்கிறது, காரணம் இல்லாம காயத்தோடு வாரது. இதெல்லாம் யாருக்கான்னா மதுபானம் இருக்கிற இடத்துல தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும். இங்க இன்னொரு வார்த்தை கூட சொல்றாரு, குடிக்கிறதே குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, ஒரிஜினல் ஆட்டு குடிச்சு தொலைய கூடாதா? பாரு, பைபிள்ல கொடுக்கிற ஆலோசனை பாருங்க. நீ யாருக்கு குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்க, அதுலயே ஒரிஜினலை குடிச்சா இப்படி என்ன செய்ய மாட்ட, மண்டை உடைஞ்சி ரத்தம் கலங்கிற கண்களோடு என்ன செய்ய மாட்ட, வரமாட்ட. அப்ப இது எதனால வருதான்? கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தான். கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. அல்லேலூயா. அப்ப கழுத்து ஒடிஞ்சும் கண்ணு மசவியும் ரத்தம் கலங்கின கண்களோடும் ஆமென் இருக்கிறதற்கு காரணம், நான் நினைச்சேன் இவங்க எல்லாம் எந்த நிலையில வந்ததுனால இப்படி எல்லாம் இருக்கிறாங்கன்னு, சோர்ந்து போய் வந்திருக்கிறபடியினால், அவர்களுக்கு வாழ்க்கையில வந்த பாடுகளினால் ஒருவேளை இப்படி வந்திருக்கிறாங்கன்னு நான் நினைச்சேன். பைபிள் சொல்லுதுட்டே அப்படி ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் எந்த கேசுகள்னா கலப்புள்ள சாராயத்தை நாடுகிற கேசுகள். அல்லேலூயா. நீ கலப்பில்லாத திருவசனத்தை பேசுகிற பொழுது சத்தியத்துக்கு செவியை விலக்கி, இதெல்லாம் எந்த கேசுன்னா கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கிற கேசுகள். உனக்கு ஒரு கதையும் சொல்ல தெரியாது, உனக்கு ஒரு கட்டுக்கதையும் பேச தெரியாது, நீ சத்தியம் சத்தியம் சத்தியம்னு பேசிட்டு இருக்கிற, வெறும் வசனத்தையே பேச தெரியுது. ஆமா, ஒரு காமெடி பண்ண தெரிய மாட்டேங்குது, 2 டூப்பு கதையாவது எடுத்து விட மாட்டேங்குது. நான் அங்க போனேன், அற்புதம் நடந்தது, அங்க போனேன், கேன்சர் சுகமானது, இங்க போனேன், பைத்தியம் சுகமானது, இங்க இரு தொட்டேன், அவன் அப்படியே என்ன செய்துட்டான், எல்லா வியாதியிலிருந்து விடுதலை வந்துட்டான், அங்க அது நடந்து இங்க இது நடந்துன்னு 4 டூப்பு கதைகளையாவது சொன்னா அது ஆகிலும் என்ன செய்ய கேட்ட, அவங்களுக்கு என்ன இருக்காது, இந்த ரத்தம் கலங்கின கண்கள் வராது. கலங்கின கண்களும் என்ன செய்ய ஆரம்பித்துரும், தெளிய ஆரம்பித்துரும். ஏன்னா கலப்புடைய சாராயம் உள்ள போகும்போது தான் என்ன உண்டாகுமே, அப்படியே என்ன உண்டாயிரும். ஆமா, சத்தியத்தை சொல்லும் போது ரத்தம் கலங்கின கண்கள் வரும். இந்த இதெல்லாம் போகும்போது என்ன உண்டாகும், அப்படித்தானே? இல்லை பத்தியல்ல, நீங்களும் அப்படித்தான் இருக்குது. என்ன பேசுறேன்னு உங்களுக்கு தெரியல, எல்லாம் கரெக்டாக பேசுறது போல இருக்குது. ஏம்மா, சத்தியத்தை பேசுனா என்ன உண்டாகும்? மயக்கம் உண்டாகும். அல்லேலூயா. சூப்பர், எல்லாத்துக்கும் அல்லேலூயா தான். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்போ இந்த சோதனையிலிருந்து, இந்த சோர்வில் இருந்து எப்படி பாஸ்டர் நான் தப்பித்துக் கொள்வது? இப்போ ஏதோ ஒரு சோதனை. நான் தான் சொன்னேன், நான் பைபிளை நான் புரட்டி பார்த்தேன். சோதனை அப்படின்னா சோதனை அல்ல, சோர்வு. சோதனை தானே சோர்வை கொண்டு வருகிறது. சோர்வில்லாத மனிதனை நான் தேடி பார்த்தேன். யாருக்காக நான் நினைச்ச பெரியவர்களுக்கு, திருமணமானவர்களுக்கு, பிள்ளை பெற்றெடுத்தவர்களுக்கு, இவர்களுக்கு தான் என்னன்னு நினச்சிக்கிட்டேன். என்னன்னு வரும்? சோர்வுகள், கவலைகள், பாரங்கள், என்ன செய்ய என்று சொல்கிற ஒரு ஏக்கங்கள். இதெல்லாம் யாருக்கு தான் வரணும்? யாருக்கு தான் வரணும்? திருமணமானவங்களுக்கு வரணும் இல்லையா? ஆனால் பைபிள் அப்படி சொல்லல. யாருக்கெல்லாம் சோர்வு வருமா? ஆமாம், ஏசாயா 40, 29, 30, 31. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு, இன்னும் நல்ல கவனிச்சு, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து. இப்ப இளைஞர் ஏமா நல்ல கவனிச்சு, நான் முதல்ல சொன்னேன்ல, யாரெல்லாம் இளைப்படைவார்களாம்? இளைஞர் என்றால் யார் தெரியுமா? இளைஞர்
திருமணமாகாதவர்கள், இவர்கள் எல்லாரும் இளைஞர்கள். அப்படிதானா? நம்ம முன்னாடி இருக்குது பற்றியெல்லாம் இந்த சின்ன குழந்தையில பாருங்க என்ன சோர்வில் இருக்கு. ஆமாம், இவர்களுக்கு சோர்வு வரும். காலையில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன டிஃபன் ஏதாவது கொடுக்காம வந்தாலும் சோர்வு வரும் இல்லையா? அவர்கள் ஒரு ஸ்வீட்டு வாங்கி கேட்டாங்க, நீங்கள் கொடுக்காம கூட்டிட்டு வந்தாலும் அவர்களுக்கு என்ன வரும்? சோர்வு. அவர்களுக்கு அவர்களுடைய வயசுக்கேற்ற சோர்வு வரும். அப்படித்தானே? பிறந்த நாளுக்கு அப்பா துணி எடுத்து தராட்டு உனக்கு என்ன வரும்? சோர்வு வரும். பிள்ளை அப்படித்தானம்மா? அப்படித்தானே? எல்லாருக்கும் அப்படித்தானே? ஆமாம், எதுவும் சோர்வு இல்லாத மனிதன் உண்டா? ஆனால் எங்கள் சிங்கக்குட்டிகளுக்கு எல்லாம் சோர்வே கிடையாது. அல்லேலூயா. இவர்களுக்கு ஒரு சோர்வு வரும். இப்போ விளையாட விடாமல் இங்கே பார் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே ஒரு சோர்வு வரும். ஆமென். அவர்களை அவர்கள் போக்கிலே விட்டு விட்டால் அவர்களுக்கு ஒரு சோர்வும் இல்லை. வெளியே இருக்கிறவர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய சோர்வு வருகிறது. இப்போ இங்கே சொல்கிறார் இளைஞர்களுக்கு சோர்வு வருதான். சரி, அடுத்தது யாருக்கு? வாலிபரும் இடறி விழுவார்கள். வாலிபருமா? அந்த இடறி விழுந்து கிடக்கு. இதெல்லாம் அப்படி கேசுகளா? வாலிபரும் சோர்ந்து போய் என்ன செய்திருவார்களாம்? இடறி விழுவார்களாம். அப்போ பெரியவர்களை பற்றி அதில் சொல்லலை. ஏன்னா பெரியவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். அவர்களுக்கு என்ன உண்டு? சோர்வுகள் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இனி ஒரு வசனத்தை கூட வாசிங்க. ஆமோஸ் 8:13 வாசிங்க. சீக்கிரம் வாசிக்கணும், நம்ம சப்ஜெக்ட் இது கிடையாது. சீக்கிரம் வாசிங்க. ஆமோஸ் இருக்கு, மல்கியாவுக்கு அடுத்த புஸ்தகம். அந்நாளில் நல்ல நல்ல கவனிச்சுக்கிடுங்க. எனக்கு இந்த கொஞ்சம் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இருந்து. அந்நாளில் என்ன உள்ள அழகான சௌந்தரியம் எல்லாம் இருக்குதாம். சௌந்தரியம் உள்ள கன்னிகை யாருக்காம்? சோர்வு யாருக்குன்னு பாருங்க. அந்நாளில். அப்போ இந்த சோர்வு யாருக்கெல்லாம் வருமாம்? ஒருத்தி அழகா பியூட்டியா நல்ல அழகா சௌந்தரியத்தோடு இருக்கிறாளாம். யாராங்? அவளை குறித்து வேதம் சொல்லுது. அவள் யாராங்? கன்னிகை, திருமணமாகாதவர்கள். பயங்கர அழகு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நல்ல வெள்ளையும் சொல்லியுமா நல்ல அழகா சௌந்தரியமெல்லாம் இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது அந்த சௌந்தரியமா இருந்தாலும் அவளுக்கு என்ன வரும்னு. என்ன வருமா? அம்மா தோத்திரம். சௌந்தரியமான ஸ்திரீகள் எல்லாரும் கொஞ்சம் கரங்களை தட்டி சந்தோஷமா உற்சாகமா இருங்கள், உங்களுக்கும் என்ன வருமா? அந்நாளில் அவங்களுக்கு புரியல. வாசிங்கம்மா. சரி. சௌந்தரியம் உள்ள கன்னிகைகளும் இங்க சொல்றார் பாருங்க. அவங்களோட விடையில சௌந்தரியமுடைய ரெண்டும் சேர்ந்து சௌந்தரியமுடைய கன்னிகைகளுக்கும் சோறு வருமா? சௌந்தரியமுடைய வாலிபருக்கும் சோறு வருமா? எங்களை போல இருக்கணும். இருந்தாலும் காக்கைய போல இருந்தா எங்களுக்கு ஒரு சோறு வைங்கள. அல்லேலூயா. சௌந்தரியம் இருக்குது. சௌந்தரியமுடைய யாருக்கும் சோறு வருது? கன்னிகைகளுக்கு. இந்த பாருங்க, இந்த கன்னிகைகளுக்கும் சோறு வருமா? அப்ப சௌந்தரியமுடைய வாலிபருக்கும் சோறு வருமா? இவர்களுக்கெல்லாம் ஒரு சோர்வு என்ன தெரியுமா? என்னத்தினால? தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். இவர்கள் விரும்புகிற விருப்பம் இவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், இவர்கள் ஆசைப்படுகிறதை இவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், வருகிற சோர்வை குறித்தாக அங்கே சொல்கிறார். தாகத்தினால் சோர்ந்து போகிறார்கள். ஒவ்வொருத்தனுக்கும் பெரிய குடும்பஸ்த ஆனவனுக்கு இருக்கிற சோர்வு, எப்படிடா நான் அந்த வீட்டை கட்டி முடிப்பேன், எப்படிடா நான் இந்த திருமணத்தை நடத்தி முடிப்பேன், எப்படிடா என் பிள்ளைய கரை சேர்ப்பேன். இது இவனுகளுக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு இருக்கிற தாகம் பார்த்தீங்களா? என்னெல்லாம் தாகம். ஆமென். எப்படியாயில நான் என்ன செய்யணும்? அந்த சுடிதாரை எப்படி ஆயில வாங்கணும். ஆமா, இன்னும் அழகா இருந்து. அல்லேலூயா. எங்க தம்பிமார் வாலிபர்கள் பெரிய ஒரு சோர்வு. எப்படியாயில நான் என்ன செய்யணும்? ஆமா, என்ன செய்யணும்? அவர்களுக்கு இப்போ என்ன சோர்வு? அந்த பைக்கை வாங்கியே தீரணும்.
என்ன கஷ்டப்பட்டீங்களோ என்ன வாங்கிய தீரம், நான் வாங்கணும்னுக்கு ஆனால் போயிடுது. அல்லேலூயா. ஆனால் என்ன செய்யுது? போயிடுது. கார் வாங்கணும், பைக்கு வாங்கணும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய சோறு, எப்படியாவது அவளை தூக்கணும் இவ்வளோ பிரயாசப்பட்டு பாவம் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்குது பாருங்க. ஆனால் சௌந்தரியவான்கள் யாரு? சௌந்தரியவான்கள். நல்லா புரிஞ்சிக்க, நீ எவ்வளோ சௌந்தரியத்தோடு அழகோடு இருக்கிறான்னு என்பது பெரிய காரியம் அல்ல. நீ அழகா இருந்தாலும் சௌந்தரியமாக இருந்தாலும் என்ன, இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, இந்த சோர்வுன்னு உள்ளது ஏழைகளுக்கும் அழகில்லாதவர்களுக்கும் பணமில்லாதவர்களுக்கும் லட்சணம் இல்லாதவர்களுக்கும் மாத்திரம் கிடையாது. எந்த பணக்காரனா இருந்தாலும் சரி, அழகுடையவனா இருந்தாலும் சரி, சௌந்தரியமுடையவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி, என்ன வந்து எல்லாருக்கும். அப்ப என்ன உண்டு? எல்லாருக்கும் சோர்வு உண்டு. ஆமென். அல்லேலூயா. தட்டி சொல்லு, பக்கத்தில் இருங்க, மாப்பிள்ளை எல்லாருக்கும் சோர்வு உண்டுன்னு சொல்லு. சும்மா சொல்லுங்க, மாப்பிள்ளை எல்லாருக்கும் சோர்வு உண்டு. டோன்ட் பி வரி, ஒன்றை குறித்து கவலைப்படாத சொல்லுங்க. ஐயோ, இவங்களை மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டேன், நான் இருக்க மாட்டேங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த சோர்வில் என்னையா செய்யணும்? அவன் நான் சொல்லுகிறது என்னன்னா, வேதத்தின் வழியாக சொல்லப்பட்டிருக்கிறது சோர்வுகள் எல்லாருக்கும். ஆனால் இந்த வேதாகமத்தில் நான் படித்தேன், இந்த வசனத்தில் என்னை தொட்ட காரியம் என்னன்னா, ஏன் சோர்வு? சோர்வுகள் வரும், எல்லாருக்கும் வரும், காரணம் இருக்கும் இல்ல, காரணம் இல்லாமல் சோர்வு வராதில்ல. அப்போ நான் அதில் படித்த பொழுது அதில் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான எதை விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அவன் வாழ்க்கையில் சோர்வு வருகிற பொழுது இவ்விதமான விபரீதங்கள், இவ்விதமான உனக்கு வந்திருந்த விபரீதத்தை போல யாருக்கு வந்தது? புரியுதா? இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த விபரீதங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையின் அர்த்தத்தை குறித்து நான் பார்த்த பொழுது, நான் நினைப்பதற்கு எதிர்மறையாய் நடக்கிற சம்பவங்கள். ஆமென். நாம் நினைக்கிறதற்கு எதிர்மறையாய் நடக்கிற சம்பவங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே மகா பெரிய சோர்வுகளை கொண்டு வருகிறது. ஆமென். நீ நினைக்கிறதற்கு எதிர்மறையாய் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ ஜெபிக்கிறதற்கு எதிர்மறையாய் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ விசுவாசிக்கிறதற்கு எதிர்மறையாய் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றும் எனக்கு அனுகூலமாய் முடியவில்லை, நான் பிரயாசப்படுகிறதற்கு எதிர்மறையாய் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால எனக்கு என்ன செய்யவென்றே தெரியவில்லை. மகா பெரிய சோர்வோடு தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறாய். எல்லாம் ஒன்று ரெண்டு காரியம் அல்ல. உன் வாழ்க்கையில நீ என்னென்ன காரியத்தில் எல்லாம் நீ ஸ்டெப் எடுத்தாயோ எல்லாமே உன் வாழ்க்கையில எதிர்மறையாகவே முடிந்திருக்கிறது. உன்னுடைய ஜெபத்தில் கூட நீ ஜெபித்த காரியங்கள் எல்லாம் எதிர்மறையாய் நடந்தது போல் இருக்கிறது. வாழ்க்கையிலே சோர்ந்து போய் இருக்கிறாய். நம்பிக்கையோடு தான் இந்த திருச்சபைக்குள்ளே வருகிறாய், நம்பிக்கையோடு தான் கர்த்தரை ஆராதிக்கிறாய், நம்பிக்கையோடு தான் விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் வாழ்க்கையில் ஒரு மகா பெரிய வேதனை, எல்லாம் எதிர்மறையாய் இருக்கிறது. ஐயா, நான் நினைக்கிறது ஒன்று, எனக்கு நடக்கிறது ஒன்று. ஆமென். இப்படி எதிர்மறையாய் என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் இந்த சோர்வுகளை தாண்டி என்னால் எப்படி ஜெயத்தை எடுக்க முடியும்? ஆமென். இன்றைக்கு என் ஆண்டவர் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த சோர்வுகளை தாண்டி உன் வாழ்க்கையில ஜெயத்தை எடுக்கிற ஒரே ஒரு வழி இருக்கிறது. இந்த வழியாக
ஆமென், நீ கடந்து வருவாய் என்றால் மாத்திரமே அல்லாமல் வேறு எவ்விதத்திலையும் உன் வாழ்க்கையிலே சோர்வுகளை நீங்கி ஜெயத்தை எடுக்க முடியாது. ஆமென். நன்றாய் கவனித்துக்கொள். திரும்ப சொல்லுகிறேன், இந்த சோர்வுகள் நீங்கி ஜெயத்தை எடுப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அந்த வழியாக வந்தால் மாத்திரமே உன் வாழ்க்கையிலே சோர்வுகளை நீங்கி ஜெயத்தை எடுக்க முடியுமே அல்லாமல் உன் வாழ்க்கையிலே வேறு எவ்விதத்திலையும் உன் ஓட்டத்தை நீ ஜெயமாய் ஓடி முடிக்க முடியாது. அப்ப அது என்ன வழி? பிலிப்பியரின் புஸ்தகம், பிலிப்பியருடைய நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்புக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று, அதை நான் பிடித்துக் கொண்டேன், என் லட்சியத்தை நான் பிடித்துக் கொண்டேன். நான் எண்ணுகிறதில்லை, நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், நான் ஒன்று செய்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்ய தீர்மானித்தான்? இந்த சோர்வுகளை தாண்டி தன்னுடைய வாழ்க்கையிலே தான் எடுத்துக்கொண்ட லட்சியத்தை நிறைவேறுவதற்காக அவன் எடுத்துக்கொண்ட ஒரு காரியம் என்ன? அதை நீ எடுத்தால் இந்த நாட்களில் நீ எந்த காரியத்தில் ஒரு லட்சியத்தோடு போராடி கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்தை எதிர்நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்தை எதிர்நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்தில் எதிர்நோக்கி விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறாயோ, அந்த லட்சியத்தை இன்று உன்னாலே பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி என்ன செய்யணும்? ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து, எதை மறந்து? பின்னானவைகளை மறந்து, முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஐயா, உன் வாழ்க்கையில சோர்வுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ பின்னானவைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நினைத்து கொண்டிருக்கிறாய். பின்னானவைகள் என்றால் என்ன? நடந்தவைகள். கடந்த காலத்திலே உன் வாழ்க்கையிலே நடந்த ஒவ்வொரு காரியங்கள், உனக்கு வந்த விபரீதங்கள். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த விபரீதங்களை நினைத்து 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 உன்னால சந்தோஷமாய் ஓட முடியவில்லை, உன்னால சமாதானமாய் ஓட முடியவில்லை, ஜெயமாய் ஓட முடியவில்லை, உற்சாகமாய் ஓட முடியவில்லை. ஆராதிக்க வருகிறார், நாம் ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் பின்னானவைகளை என்னால் மறக்க முடியவில்லை. ஐயா, என் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் என்னால் மறக்க முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்ததற்கு எல்லாம் மாறாய் விபரீதமாய் முடிந்தது. நான் வைத்திருந்த நம்பிக்கை விபரீதமாய் முடிந்தது. நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் வைத்திருந்த அன்பு விபரீதமாய் முடிந்தது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் வைத்திருந்த என்னுடைய விசுவாசம் விபரீதமாய் முடிந்தது. என்னுடைய வாழ்க்கையிலே என் லட்சியமே விபரீதமாய் முடிந்தது. அவன் எனக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களை நினைக்கிற பொழுது, அவர்கள் எனக்கு செய்த ஒவ்வொரு செயல்களை நான் நினைத்து பார்க்கிற பொழுது, எனக்கு வாழ்வில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களை நான் நினைத்து பார்க்கிற பொழுது என்னால் ஓட முடியலையா, ஓட முடியவில்லை. நான் தளர்ந்து போன மனிதனாய் இருக்கிறேன். நான் உயிருள்ளவன் என்று பெயர் பெற்ற ஒரு சத்தவனை போல இருக்கிறேன். இனி என்னாலே வாழ்க்கையில ஜெயத்தை எடுக்க முடியுமா? என் ஆண்டவர் இன்றைக்கு பகல் வேளை ஒன்று சொல்லுகிறார். ஆமென். உன் லட்சியம் உன் வாழ்க்கையில நிறைவேற விரும்பினால், நீ எந்த லட்சியத்தோடு என் ஆண்டவரை ஆமென் பின்பற்றினாயோ, உன் வாழ்க்கையில நீ எந்த லட்சியத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ, எந்த லட்சியத்தோடு தெய்வ சமூகத்தில் உறுதியாய் அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறாயோ, எந்த லட்சியத்தோடு உன் வாழ்க்கையில பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, எந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று உன் வாழ்க்கையிலே நீ ஆமென் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாயோ, அந்த லட்சியத்தை அடைய விரும்பினால் ஒன்று செய். எதை மறந்துவிடு?
பின்னானவைகளை மறந்துவிடு, பின்னானவைகளை மறந்துவிடு. ஆமென். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. கையை தட்டி தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பின்னானவைகளை மறந்துரு, முன்னானவைகளை நாடு. அடுத்தது என்ன செய்? அப்படி நீ நாடுனா லக்கை நோக்கி உன்னால ஓடி ஜெயத்தை எடுக்க முடியும். கரங்களை தட்டி புரிந்தவர்கள் ஆராதி. அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்வுகளை தாண்டி ஓட. எனக்கு அருமையான சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த இவ்விதமான விபரீதங்களை நீ மறந்து விடு. சில விபரீதங்கள் நீ நம்ப முடியாதவைகளும், நீ விசுவாசிக்க முடியாதவைகளும், உன்னால ஜீரணிக்க முடியாத சில காரியங்கள் உன் வாழ்க்கையிலே நடந்து மிகவும் சோர்ந்து போய், தளர்ந்து போய், உடைந்து முற்றிலும் பலனற்ற ஒரு ஸ்திரியை போல, முற்றிலும் பலனற்ற ஒரு ஆமென் ஒரு புருஷனை போல, உயிருள்ளவன் என்று பெயர் பெற்று சத்தவனை போல, சரீரத்தில் பலனும் இல்லாதது போல், ஆரோக்கியம் இல்லாதது போல், உன்னால் தாங்க முடியாத நிலையில் இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறாய். என் ஆண்டவர் மறுபடி உன்னை பார்த்து சொல்லுகிறார், முன்னானவைகளை என்ன செய்துவிடு, பின்னானவைகளை என்ன செய்துவிடு, மறந்து விடு, முன்னானவைகளை நாடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆமென். இந்த இடத்துல யோசேப்பு என்று சொல்லுகிற மனிதன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? யோசேப்பு யாரு? தேவனால் என்ன செய்யப்பட்டவன்? முன்குறிக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தாயின் கற்பத்தில் இருக்கிற பொழுதே கர்த்தர் அவரை என்ன செய்திருந்தார்? தெரிந்து கொண்டார். யோசேப்பு யாருக்கு அடையாளமாக இருக்கிறான்? நல்ல சொல்ல, நீ தான் சப்ஜெக்டுக்குள்ள போற. யோசேப்பு யாருக்கு அடையாளமாக இருக்கிறான்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறான். அல்லேலூயா, ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் அடையாளமாக இருக்கிற அவனுடைய வாழ்க்கையில நடந்த விபரீதங்கள் என்ன? ஆமென். அவனுடைய வாழ்க்கையில் நடந்த விபரீதங்கள் வருத்தத்தின் மேல் வருத்தம், வருத்தத்தின் மேல் வருத்தம், வருத்தத்தின் மேல் வருத்தம். ஆமென். அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? முன்குறிக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், இரண்டாவது உண்மை உள்ளவன். அல்லேலூயா. கள்ளங்கபடம் இல்லாதவன். தன் சகோதரர்கள் செய்கிற எல்லா தப்பையும் என்ன செய்து கொடுப்பான்? என்ன செய்வான்? தகப்பனுக்கு அறிவிப்பான். அப்படின்னு சொன்னா குண்டனி சொல்லுவான், கோளு சொல்லுவான். அந்த அர்த்தம் அல்ல. ஆமா, தப்பிதங்களை எல்லாம் அறிவிப்பான்னா பாவத்தை என்ன செய்ய மாட்டான்? மறைக்க மாட்டான். அவனும் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்கிறதை என்ன செய்ய மாட்டான்? மறைக்க மாட்டான். அல்லேலூயா. ஆமா, குற்றவாளி அவன் அப்படியே இருந்த மரணத்தில் போயிடுவானேன்னு சொல்லி தன் சகோதரன் கெட்டு போக கூடாது, தன்னுடைய உடன்பிறப்புகள் கெட்டு போக கூடாது என்று சொல்லி தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற எல்லா குற்றத்தையும் கூட அவன் மறைக்காமல் யாரிடத்திலே சொல்லி கொண்டிருந்தான்? தகப்பனிடத்திலே சொல்லி கொண்டு. நல்ல கவனிச்சுக்க. இப்போ இவ்விதமான விபரீதங்கள் என்று சொல்லப்பட்டதே, அவனுக்கு நடந்த விபரீதங்கள் என்ன தெரியுமா? எவ்வளவுக்கு எவ்வளவாய் தன் சகோதரர்களை நேசித்தானோ, எவ்வளவுக்கு எவ்வளவாய் தன் சகோதரர்கள் மேல் அன்பு வைத்திருந்தானோ, அவ்வளவுக்கு அவ்வளவாய் தன் சகோதரர்களால் அவன் பகைக்கப்பட்டான். ஆமென். அவனுடைய உயிர் துடிப்பெல்லாம் யாருதான்? அவனுடைய உடன்பிறப்புகள், அண்ணன் தம்பிகள். ஆமென். அண்ணன் தம்பிகள் மேல அவ்வளவு பாசம். ஆமென். உயிருக்கு உயிராயிருந்தான். இங்க பாரு, எப்பா யாரு? ஆபிரகாம் எப்படி இருந்தான் சகோதரர்களோடு? எப்படி இருந்தான் ஆபிரகாம்? சொல்லுங்கப்பா, சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாம் தன் சகோதரர்களோடு எப்படி இருந்தான்? யாரு? இப்போ நான் யாரை பற்றி பேசுகிறேன்? ஒரு ஆள் சொல்லு. இதில் யாரை சொன்னேன்? இப்போ ஆபிரகாமா, ஈசாக்கா, யாக்கோபா? யாரு? யார ஒரு ஆள் சத்தமாக சொல்லு வாலிபர்கள். பெரியவன் அவன் சொல்லிட்டான். நான் இந்த குரூப்பை கேட்டேன். யாரு? பத்தியா? இதான் பிரச்சனை.
இப்போ இந்த குரூப்புகளை பாருங்க, பேப்பரம் பெண்ணுமன் யாரு யாரு தன் சகோதரர்களை உயிருக்குயிராய் நேசித்து கொண்டிருந்தான்? ஆபிரகாம, ஈசாக்க, யாக்கோபா, யோவானா? யாரு? பின்னாடி யோசேப்புன்னு ஒரு 2 லைன்ல ஒன்று கூட சொல்லல யோசேப்புன்னு. அப்ப என்ன நிலைமையில இருக்கிறீங்க? யாரு? யோசேப்பு. இனி அடுத்த கேள்வி வரும். இங்கே அப்படித்தான், இவ்வளவு தூரம் பேசுறேன்னா இது கூட சொல்ல தெரியலன்னா நீ எவ்வளோ இருக்கிறேன்னு பார்த்துக்க. கொஞ்சம் என்ன இல்லைன்னு அர்த்தம். இப்போ என்ன செய்கிறான்னா, இந்த யோசேப் இப்போ இவனுக்கு முதல் நடந்த விபரீதம் என்ன பாருங்க. வாழ்க்கையை எப்படி இருக்குன்னு பாருங்க. தரிசனத்தை பெற்ற, யாருடைய தரிசனத்தை பெற்றவன்? எதிர்காலத்தின் தரிசனத்தை. கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தின் வெளிச்சத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதிர்கால வெளிச்சம் அவனுக்குள்ளே இருக்கிறது. எதிர்காலத்தை குறித்த தரிசனம் இருக்கிறது அவனுக்குள்ள. ஒரு பெரிய வாக்குத்தத்த தரிசனத்தோடு அடையாளத்தோடு அந்த தரிசனத்தை பெற்று தன் வாழ்க்கையில லட்சியத்தோடு இருக்கிறவன். அல்லேலூயா. ஆனா அவனுக்கு நடந்த வருத்தங்கள், துரோகத்தை குறித்து சொல்லுகிறேன். ஒன்று, சகோதரர்களால் என்ன வந்த துரோகம். அல்லேலூயா. அவன் எவ்வளவாய் நேசித்தான், அவர்களா அவ்வளவாய் சகோதரர்களால் என்ன செய்யப்பட்டான்? பகைக்கப்பட்டான். பகைக்கப்பட்டது மாத்திரமல்ல, சகோதரன், உடன் பிறந்த சகோதரன் என்று பாராமல் அவனை கொல்லணும்டா. என்ன செய்யணும்? என் சொந்த சகோதரனையே என்ன செய்யணும்? கொல்லணும். அந்த அளவுக்கு வைராக்கியம். அவன் செத்தாலும் பரவாயில்லை, அவனை அழிச்சிடணும். அப்போ பாருங்க, இவ கொலை செய்கிற அளவுக்கு அவர்களுக்குள்ள என்ன வந்து விட்டது? விரோதம் வந்து விட்டது. ரெண்டாவது, அதிலிருந்து கர்த்தர் என்ன செய்தார்? கிருபையா காப்பாத்தினாரு. போறா, நேர எங்க போனா? யாரு வீட்டுக்கு போனா? போத்திபாருடைய வீட்டுக்கு போனா. அல்லேலூயா. போத்திபாருடைய வீட்டில் போன பொழுது போத்திபாரின் மனைவியினால் வந்த சோதனை. ஆமென். அவனால் தாங்க முடியல. ஐயோ, ஒரு பாடுகள் என்று ஒரு காரியம், என் சகோதரர்கள் எனக்கு நல்லவராக இருப்பார்கள் என்று நம்பி தன் சகோதரர்களுக்கு நன்மை செய்த யோசேப்பு, அந்த சகோதரருடைய விதத்திலே அவனுக்கு எப்படி முடிந்தது? நம்பிக்கை விபரீதமாய் முடிந்தது. அடுத்தது, அங்கிருந்து தப்பி அடுத்த இடத்துக்கு போறான். ஆமென். போத்திபாருடைய வீட்டில் போகும்போது அங்க சுதந்திரவாளியை போல இருக்கிறான். வீட்டில் உள்ள எல்லாமே அவனுக்கு என்ன செய்யப்பட்டது? சுதந்திரமா கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. யாரை தவிர? யாரை தவிர? என்ன பாருங்க, ஐயோ, சோர்வை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறேன். யாரை தவிர? அல்லேலூயா. அல்ல, நான் சொல்றது புரியுதா? இப்ப எல்லாரும் யோசேப்பு இருந்த இடத்த நினைச்சு பார்க்கிறாங்க. கிறுக்கை, நமக்கு அந்த இடத்துல இருந்திருக்க கூடாதா? அல்லேலூயா. அதான் இவங்களுக்கு பயங்கர சோர்வு. இப்ப போவான், போய் ரொம்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆனா அங்க என்ன நடக்குன்னா, ஒன்னு தான் அவர் என்ன செய்தான்? விளக்கப்பட்டது. எதை மாத்திரம்? மனைவியை தவிர மீறி எல்லாம் உனக்கு என்ன செய்துக்க, நீ சுதந்திரமா எடுத்துக்கன்னு. ஆனா அங்க ஒரு பேய் கிடந்தது. அது சொல்லுது, அதெல்லாம் விட்டுட்டு என்ன மாத்திரம் என்ன செய்துக்க, சுதந்திரமாக்கிக்க. எப்படி இருக்கு பாருங்க. அவனுக்கு கிடைத்த ஒரு நிலைமை பாருங்க. மனைவியை மாத்திரம் என்ன செய்துக்க தவிர மீறி உனக்கு இந்த வீட்டுக்குள்ள சுதந்திரமா இருந்துக்கப்பா, என்ன வேணாலும் செய்துக்க. அல்லேலூயா. உன்னால நீ இந்த வீட்டுக்குள்ள கால் வைத்த நாள்ல இருந்து என் வீடு, என் குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கிறது. கையை தட்டி, ஆசீர்வாதம் உள்ளவன் கால் வைக்கிற இடமெல்லாம் ஆசீர்வாதமாய் தான் இருக்கும். அல்லேலூயா. அபிஷேகிக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன் கால் வைக்கிற இடங்கள் அது ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். காரணம், யோசேப்பே, உன்மேல் கர்த்தருடைய தரிசனம் இருக்கிறது, உன்மேல் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் சரி, எவ்வளவு நீ ஒடுக்கப்பட்டாலும் சரி, ஆனா நீ போகிற இடம் எல்லாம் ஆசீர்வாதமா தப்ப இருக்கும். கையை தட்டி
அப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய யோசேப்பே, நீ கால் வைக்கிற இடமெல்லாம் ஒன்றை புரிந்து கொள். எது விலக்கப்பட்டதோ அதை விலக்கி உன்னை காத்துக்கொள். கையை தட்டி. எது உனக்கு விலக்கப்பட்டு இருக்கிறதோ அதை விலக்கி காத்துக்கொள். எது மாத்திரம் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்படுகிறதோ அந்த சுதந்திரத்தை நீ முற்றிலும் அனுபவித்துக்கொள். கரங்களை தட்டி வாய் திறந்து அப்படி இருப்பாய் என்று சொன்னால் உன் தரிசனம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். உன் லட்சியம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாயோ, என்ன தரிசனத்தோடு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டாரோ அதை உன் வாழ்க்கையில நிறைவேற்ற முடியும். ஆனால் நீயோ வென்றால் எதெல்லாம் சுதந்திரமா அனுபவிச்சுக்கன்னு உனக்கு தந்தாரோ அதெல்லாம் விட்டு விட்டு எதையெல்லாம் நீ தொடாதன்னு சொன்னாரோ அதையெல்லாம் தொட்டு கொண்டு இருக்கிறிய யோசேப்பே. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல அப்பத்தை சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா. நல்ல அப்பத்தை குடி, நான் உன்னுடைய அப்பத்தையும் உன்னுடைய தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. ஆமென். நல்லா சாப்பிட வேண்டியதானே, நல்ல வயிறு நிறைய சாப்பிட வேண்டியதானே, ஆசீர்வதிச்சு தந்த தண்ணீரை நல்லா குடிக்க வேண்டியதானே. இவனுக்கு இது வேண்டாம். ஆமென். இந்த சாப்பாடு வேண்டாம், இந்த தண்ணீர் வேண்டாம். ஆமென். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, மதுபானத்தை நீ என்ன செய்யாத, தொடாத, நாடாதன்னு சொன்னாரு. இவன் எதெல்லாம் நாடாத தொடாதன்னு சொல்ல அதைத்தான் தொடுவான். ஆமென். அதுதான் இவனுக்கு வேணும். ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனா எது மாத்திரம் தொடாதன்னு சொன்னாரு? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிய நீ தொடாத. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ள போ, எல்லாவற்றையும் நீ சுதந்தரித்துக்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் சுதந்தரித்துக்க. நீ சுதந்திரவாளி என்றும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றும், நீ நல்லவன் என்றும், நீ பரிசுத்தவான் என்றும் உனக்கு அந்த வீட்டில் என்ன கிடைத்திருக்கு? ஒரு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. அந்த சுதந்திரத்தின்படி நீ என்ன செய்து கொள்ளணும்? வாழ்ந்துக. ஒன்னே ஒன்று தானே விலைக்கு இருக்கிறாரு. என்ன விலைக்கிறாரு? என்ன விலைக்கு இருக்காரு? என்ன? பாத்திபாருடைய மனைவிய மாத்திரம் விலைக்கு இருக்கு. ஆனா அந்த பேய் வந்து சொல்ல காரியம், நீ வேற எதையும் நீ எடுத்தாலும் சரி, எடுக்க விட்டாலும் சரி, நான் என்ன, நீ என்ன செய்துக்க, சுதந்திரமாக்கிக்க. இவனுடைய நிலைமைய பாருங்க. இவனுக்கு வருத்தத்தின் மேல் வருத்தம், சோதனையின் மேல சோதனை. எங்கு போனாலும் இவனால நிற்க முடியல. நல்ல காலம். ஆமென். அவன் யோசேப்பு. ஆமென். நல்ல காலம். அவன் யோசேப்பு. உங்க பேரை அதில் போட்டு பாருங்க, நல்ல காலம். அந்த யோசேப்பு என்று பேர்ல நம்ம பேரை போட்டு பாருங்கன்னு சொன்னேன். புரியலையா சகோதரா? நல்ல காலம். அவன் என்னது பார்க்குறாங்க, என்ன இப்படி புரியலையா? நல்ல காலம் அவை. ஏன் உங்களுக்கு சேர்த்ததா? நல்ல காலம் அவை யோசேப்பு. அந்த இடத்துல நம்ம பேரை போட்டு பாருங்கன்னு சொன்னேன். நல்ல காலம் அவை யோசேப்பு ஓடுனான்னு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடித்தான். லட்சியம் அவனுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. லெக்கு அவனுக்குள்ள இருக்குது. அதை பிடிச்சிட்டு ஓடினா. அல்லேலூயா. ஆனால் அவருடைய வாழ்க்கையில சோர்வு. என்ன ஆண்டவர், வருத்தத்தின் மேல் வருத்தம், வருத்தத்தின் மேல் வருத்தம். ஆனாலும் லட்சியத்தை விடல, அப்படியே இருக்கிறான். இவனை தூக்கி எங்க கொண்டு போட்டாங்க? எங்க? சிறைச்சாலையில கொண்டு போட்டாங்க. அல்லேலூயா. இப்ப இவன் எங்க கிடக்கிறான்? சிறைச்சாலையில இருக்கிறான். ஆமென். எந்த இடத்துல போனாலும் என்ன இருப்பாங்க? நமக்கு 4 கூட்டுக்காரங்க எங்க போனாலும் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. சிறைச்சாலையில் போனால் அங்கே 4 சிறைவாதி கைதிகள் என்ன செய்வாங்க? இருப்பார்கள். 2 நாளிலும் 3 நாளில் அவர்கள் நமக்கு எப்படி ஆகி விடுவார்கள்? நண்பர்கள் ஆகி விடுவார்கள். சரி, அங்கே போனால் 4 சிறைச்சாலை கைதிகள் இருக்கிறார்கள். நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் 2 பேர் கொஞ்சம் நல்லவங்களை போல தெரியுது. போய் உட்கார்ந்துக்கிட்டான் அவங்க கூட. ஆமென். என்ன காரியத்துக்காக வந்தீங்கன்னு கேட்டான். அதில் அவங்க தங்க காரியத்தெல்லாம் சொல்கிறாங்க.
இவன்கிட்ட கேட்குறாங்க, நீ என்ன தப்புக்கு செய்தப்பான்னு. நான் ஒரு தப்பு செய்யலடா. ஆமென். என் நிலைமை இப்படி, என் சகோதரர்கள் இப்படி இருந்தாங்க, அங்கே வச்சு என்ன கொல்ல நினைச்சாங்க. நான் அவர்களை உயிருக்கு உயிராக நேசித்தேன். அவர்களுக்காகவே தான் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அவர்களுக்காகத்தான் நான் பிரயாசப்பட்டேன். அவர்கள் அப்பப்போ போய் எல்லாம் விசாரிப்பேன். ஆனால் அந்த துரோகிகள் என்னை கொலை செய்யவே முடிவெடுத்துட்டாங்க. நான் எந்த தப்பும் பண்ணலப்பா அப்படின்னு சொன்ன. அப்புறம் அங்கே இருந்து எப்படியோ என் மூத்த சகோதரர் நிமித்தமாக நான் என்ன செய்யப்பட்டேன்? தப்புவிக்கப்பட்டு நான் என்ன செய்யப்பட்டேன்? விற்கப்பட்ட இடத்துல என்னப்பா நடந்தது? அங்கே நான் தப்புனேன். பரவாயில்ல, நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சுன்னு நினைச்சேன். அங்கேயும் வாழ்க்கை அப்படியே நெருக்கத்தில் மாறினது. இப்போ எங்கே வந்து இருக்கிறேன்? உங்க கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க என்ன செய்தீங்க? ஆமேன். ஒருத்தன் சொன்னா நானும் ஒரு தப்பும் பண்ணலையான்னு சொன்னான். ஆமேன். அப்படியா? ஒரு தப்பும் பண்ணலையான்னு. இன்னொருத்தன் சொன்னா நானும் அப்படித்தான் பிரதர். ஆமேன். என்ன எனக்கு நான் தப்பு பண்ணினா பண்ணலையா, நான் செய்தது சரியா தப்பா அது ஒன்றுமே தெரியல. ஆனால் என்னையும் தூக்கி உள்ளே போட்டாங்க. இப்போ எனக்கு இனி தீர்ப்பு வந்தால் தான் தெரியும். இது ராஜாவினுடைய பார்வையில் நான் செய்தது சரியா தப்பு எனக்கு ஒன்றுமே தெரியல பிரதர். ஒருத்தர் சொல்கிற எனக்கு தெரியும் ஒரு குற்றமும் செய்யலை, இவனும் சொல்கிற நானும் ஒரு குற்றமும் செய்தது போல இல்லை. ஆனால் எங்களுடைய தீர்ப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். வாங்க உட்காருங்க பிரதர். அல்லேலூயா. நம்ம பாடி ஆராதிப்போம். வாருங்க உட்காருங்க. அல்லேலூயா. நமக்கு ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாரு. அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன கூரை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன கூரை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ. ஐயோ பாவம். சொல் மனமே, சொல் மனமே, மனமே சொல்லு. உங்களை பார்த்தா நான் இப்ப யாரை பார்த்து பாட? இனிப்ப நான் யோசேப்பை பார்த்தா பாட முடியும். அதை போல சிறை இருப்பில் உங்களுக்கு கூட 4-5 சிறை கைதிகளும் கூட இருக்கிறாங்க. இல்லை, அவங்கள பார்த்தானே சொல்ல முடியும். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா உங்களை பார்த்தா கேட்குறேன், ஐயா சிறை கைதிகளாக இருக்கிறீங்களே, உங்களை பார்த்தா நான் சொல்லுகிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே மனமே உனக்கு ஒரு குறை வராதுடா, கவலைப்படாத அப்படின்னு. நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. 3 ஃப்ரெண்ட்ஷிப்புகள் ஆயாச்சு. இப்போ அடுத்து என்ன நடக்குன்னு சொன்னால் சொப்பனம் காண்றாங்க. ஒருத்தன் பேர் பானபாத்திரக்காரன். ஆமேன். அவனை பேர் சொல்லப்படலை. ஒருத்தன் யாருன்னு சொல்லப்பட்டு இருக்கு, சுயம்பாயி. பானபாத்திரக்காரனும் சுயம்பாயி இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஆமேன். ஒருத்தனுடைய பேர் பானபாத்திரக்காரன், ஒருத்தனுடைய பேர் சுயம்பாயி. இவர் 2 பேரும் சொப்பனம் காண்றாங்க. சொப்பனம் கண்ட பிற்பாடு அர்த்தத்தை கேட்குறாங்க. யோசேப்பு என்ன சொல்றான்னா 2 பேருக்கு அர்த்தம் சொல்றான். அதுல ஒருத்தன்ட்ட சொல்ற, எப்பா உனக்கு மறுபடி அந்த ராஜ சமூகத்தில் உனக்கு வேலை கிடைக்குது. அல்லேலூயா. நீ வேலையிலேருந்து இழந்து போக மாட்ட. நீ எந்த வேலையிலேருந்து கீழே வந்தியோ அதே வேலை ராஜா உனக்கு மறுபடியும் தரப்போகிறாரு. இன்னொருத்தட்ட சொன்னா உனக்கு வேலை போச்சுடா, உனக்கு நீ குற்றவாளியத்தான் தீர்க்கப்படுகிற. ஆனா அவனுக்கோ வேலை கிடைக்குது. சகோதரா, எனக்கு யாரும் இல்லடா, எனக்கு ஒருத்தருமே இல்லை, உன்னை தாண்டி எனக்கு யாருமே இல்லை. ஆனால் கண்டிப்பா நீ வேலையில் போக பார்த்துக்க, ராஜ சமூகத்தில் போக பார்த்துக்க. கண்டிப்பா அந்த ராஜ சமூகத்தில் நீ போகிற பொழுது என்ன செய்யணும் கொஞ்சம் நினைச்சிக்கப்பா, மறந்துடாடா என்று சொல்லி அந்த இடத்துல அவன் சொல்லி விடுகிறான். இவனும் சொல்லுகிறான், எப்படிடா நான் மறப்பேன், இவ்வளோ நாள் நீ தாண்ட என் கூட இருந்த, எனக்கு ஆறுதலாக இருந்த, இவ்வளோ நாள் நீ வந்த பிற்பாடு தாண்டா நான் சமாதானமாக இருந்தேன், நீ வந்த பிற்பாடு தாண்டா நான் நிம்மதியாக இருந்தேன். பாரு, நான் வெளியே போய் எனக்கு நீ சொல்லுகிறபடி ராஜா சமூகத்தில் ராஜாவினுடைய சமூகத்தில் நிற்கிற பாக்கியம் கிடைச்சுன்னு சொன்னா முதல்ல ஒன்றை நான் வெளியே கொண்டு வருவதை எல்லாம வேற எனக்கு என்னடா வேலை, நீ கவலைப்படாதடான்னு சொல்லிவிட்டு அவனை இவன் யோசேப்பு சொன்னது போலவே என்ன செய்து போனான்.
ஆமா, வெளியே சிறையில் இருந்து வெளியே கொண்டு போகப்பட்டான். ராஜ சமூகத்தில் நிறுத்தப்பட்டான். மறுபடியும் அந்த அரசாங்க வேலை பெற்றுக் கொண்டான். ராஜாவின் சமூகத்தில் நிற்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். கையை தட்டி. ஆனா பதவி வந்தது, வேலை வந்தது, எல்லாம் வந்தது. எதை மறந்து போனான்? தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு ஆபத்தில் உதவி செய்த யார மறந்தான்? தன் நண்பனை மறந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏம்மா நீ எதையும் மறந்துக. அல்லேலூயா. வாழ்க்கையில உன் வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன் சகோதரன், இங்க பாருங்க ஐயா, நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில எதை மறக்கிறீங்களோ, எதை மறக்காம இருக்கிறீங்களோ அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனா ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன். வாழ்க்கையிலே ஆமென், உன்னுடைய வாழ்க்கையில் நீ இக்கட்டில் இருந்த பொழுது உனக்கு ஆறுதலாகவும், உனக்கு தேறுதலாகவும், உனக்கு உதவியாகவும் உன்னை தேற்றின அன்பு உள்ளங்களை உன் ஜீவன் போனாலும் மறந்து போகாதே. எந்த ராஜ சமூகத்தில் போனாலும் மறந்து போகாத. எந்த கவர்மெண்ட் உத்தியோகம் வந்தாலும் மறந்து போகாத. உன் தாழ்மையில் உன்னை நினைவு கூர்ந்தவர்களை உன் ஜீவன் போனாலும் மறந்து போகாதே. உன் பிராணனுக்காக மன்றாடினவர்கள், உன் பிராணனுக்காக பிரயாசப்பட்டவர்கள், உன் பிராணனுக்காக திறப்பில் நின்றவர்கள், உன் துக்கத்தில் உன்னை ஆறுதல் படுத்தினவர்கள், உன் வேதனையில் உனக்கு உதவி செய்தவர்கள், ஆமென், அந்த கரங்களை வாழ்நாள் முழுவதும் எந்த ராஜரிக மேன்மை உனக்கு வந்தாலும் அதை நீ மறந்து போகாதே. அல்லேலூயா. எம்பி ஆனாலும் சரி, எம்எல்ஏ ஆனாலும் சரி, ராஜா பதவியை கிடைத்தாலும் நீ இக்கட்டில் இருந்து மரண நேரத்திலே அவன் இல்லை என்று சொன்னால் நான் மரணம், அவன் இல்லை என்று சொன்னால் நான் மரணம் என்று சொல்கிற ஒரு யோசேப்பு உனக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு, ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. அந்த யோசேப்பு என்று சொல்கிற ஒரு நபர், அந்த கதாபாத்திரம் ஆமென், அந்த பானபாத்திரருக்கு மாத்திரம் அல்ல, உலகில் வாழ்கிற ஒவ்வொருவனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு உயிர் நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. எல்லாரும் உயிர் நண்பர்கள் ஆக முடியாது. உயிரை கொடுத்து பணைய வைத்து உன் ஜீவனை காப்பாற்றுகிறவன் எவனோ அவனே உயிர் நண்பன். உனக்காக மரிக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறவன் எவனோ அவனே உயிர் நண்பன். அப்படிப்பட்ட உயிர் நண்பர்கள் ஆவிக்குரிய நிலையிலும் உண்டு, உலக பிரகாரமான நிலையிலும் உண்டு. ஒருவோடு நீ மறந்து போகாத. அப்படி நீ மறவாமல் இருக்கிற முதல் உயிர் நண்பர்கள் யார் தெரியுமா? உனக்காக தங்களுடைய ஜீவனை பாராதபடிக்கு என் ஜீவனை கொடுத்தாயிலும் என் பிள்ளையை காப்பாற்றுங்கள் என்று சொல்கிற பெற்றோர்களே உனக்கு முதல் உயிர் நண்பர்கள். கையை தட்டி சொல்ல மாட்டீங்க, கையை தட்டி சொல்ல மாட்டீங்க. ஓ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், ரெண்டாவது தான் அடுத்த உயிர் நண்பர்கள் எல்லாரும். முதல் உயிர் நண்பர்கள் யார்? உங்களுக்கு உங்கள் பெற்றோர்களை அல்லாமல் உங்களுக்காக தங்களுடைய ஜீவனை அர்ப்பணம் பண்ணி நான் செத்தாலும் பரவாயில்லை, என் பிள்ளை சாகக்கூடாது என்று சொல்லி உன்னுடைய கிட்னிக்கு பதிலாக என் கிட்னியை எடுத்து என் பிள்ளைக்கு பொருத்துங்கள் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்து தியாகம் பண்ணி ஒப்பு கொடுக்கிறார்களே, இவர்களை விட உயிர் நண்பர்கள் இந்த உலகத்தில் உனக்கு உண்டோ? உன் பெற்றோரை காட்டில் உயிர் நண்பர்கள் வேறு யார்? கரங்களை தட்டி வாயை திறந்து, ஐயா நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லைம்மா, நம்பிக்கை இல்லையா? அடுத்த உயிர் நண்பர்கள் ரெண்டாவது ஸ்தானம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றோரை மறந்து போகாத. அல்லேலூயா. உனக்காக பாடுபட்டு உனக்காக உழைத்து எவனோ வழியில் உள்ள நாதாரி, என்னன்னு தெரியாது, எவனு தெரியாது, எங்கே பிறந்தான்னு தெரியாது, எந்த சாக்கடையிலேருந்து வந்தான்னு உனக்கு தெரியாது. அப்படித்தானே? வழியில் பார்ப்பான், வாடகை பைக் எடுத்துகிட்டு வருவான், வாடகை கார் எடுத்துகிட்டு வருவான். லேலுயா, லேலுயா. இருக்கிறத பாருங்க, அத்தனையும் தலை கவிழ்ந்தாச்சு. லேலுயா. அந்த பைத்தியங்களை பார்த்தோன்னே உயிர் நண்பர்களை என்ன செய்து போகுது? உயிர் நண்பன் யாரு? இதுகளுக்காக வாழ்க்கையே தியானம் பண்ணி அர்ப்பணித்து
புசிக்காம குடிக்காம சரியா உடுக்காம சரியா சாப்பிடாம உன்னுடைய சாவுலெல்லாம் மரண தருவாயில் தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து டாக்டர்கிட்ட வந்து சொல்லி என் உயிரை கொடுத்தா என் பிள்ளையை காப்பாற்றுங்க பிரதர், என் பிள்ளையை காப்பாற்றுங்க, என் பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ராத்திரி பகலாக தூங்காம ஆமேன் உனக்காக தன்னுடைய ஜீவனை அர்ப்பணம் பண்ணின இந்த உயிர் நண்பனை காட்டிலும் தெருவில் நடக்க தெருநாய் உனக்கு பெரியவனா போயிட்டேன்ல, அப்படித்தானே? தெரு நாய்களுக்கு தான் இன்னைக்கு உனக்கு பெரியதாக இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்க. தெருநாய் வேற ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. பெட்ட நாயை கண்டா என்ன செய்யும்? வாலு தான் ஆட்டம். ஆமாம், அதை பார்த்துக்கிட்டு அதுதான் பெரிய அன்புன்னு நினச்சி போனேன்னு சொன்னா உன் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாதையா? உன் லட்சியத்தை நீ அடைந்து கொள்ள முடியாது. ஆமேன். உன் லட்சியத்தை உன்னால் அடைந்து கொள்ள முடியாது. சகோதரா, உன் தகப்பனையும் தாயும் மறந்து உன் பெற்றோருக்கு ஒருபொழுது துரோகம் பண்ணி விடாதே. உன் பெற்றோருக்கு ஒருபொழுது துரோகம் பண்ணி விடாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உன் பெற்றோரை காட்டில் உயிர் நண்பர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. கையை தட்டி தோத்திரம் பண்ண மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமென். ஆன கருமையான கர்த்தருடைய ஜனமே, இப்போ போனா யார் போயிட்டான்? பானபாத்திரக்காரனும் போயிட்டான். இப்ப வேதம் சொல்லுகிறது, பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினைக்க என்ன செய்து போனான்? மறந்து போனான், மறந்து போனான். யோசேப்போ காத்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு எனக்கு ஒரு விடிவு காலம் வரும், நாளைக்கு எனக்கு ஒரு விடிவு காலம் வரும். ஐயோ, அவன் என் மேலே எவ்வளவு உயிருக்கு உயிராக இருந்தான். எனக்காகவே அவன் எதையும் செய்ய ஆயத்தமாக இருந்தான். எப்படி மறப்பான், எப்படி மறப்பான்? நாளை நான் இந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வருவேன், அடுத்த நாள் இந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வருவேன். அவனோ அப்பனுக்கு வாழ்வு வந்தா என்ன செய்யுமா? சில கேசுகள் எல்லாம் ஆமாம் அத்த ராத்திரியும் கொடை பிடிக்குமா? ஆமேன். அப்பனுக்கு வாழ்வு வந்தா அத்த ராத்திரியும் கொடை பிடிக்குமானா 7 மணிக்கும் கொடை பிடிச்சிட்டு தான் போகுமா. மழையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. கேட்டால் சொல்ல, பனி பாஸ்டர் என்ன பெய்யுது? 7 மணிக்கு அவளுக்கு என்ன பெய்யுறாங்க? பகல்ல வெயிலுக்கு கொடை, அடுத்தது சாயங்காலம் அதுதான் அர்த்த ராத்திரி கொடை பிடிக்க கேஸு. அப்படி பனி பெய்யுது, கொடை பிடிச்சு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மழையிலேயே கொடை இல்லை, மழை கொட்டோடு கொட்டுச்சு. அன்னைக்கு என்ன இல்லை, பிடிக்க ஒரு கொடையும் இல்லை, ஒரு தொப்பியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்தது பாரு. அல்லேலூயா. வேலை கிடைச்சி. என்ன வேலை? அரசாங்க வேலை, அரசாங்க வேலை. பழைய நண்பன் அங்கேருந்து பார்க்க, டேய் எப்படி எப்படி இருக்கிறேன்னு. ஆனால் பாவி, நண்பனை பார்த்து தான் அப்படி சொன்ன. பெற்ற தகப்பனே என்ன செய்கிறா? வேலைக்காரன்னு சொல்லி போட்டால. யார யார? பெற்ற தகப்பன. அல்லேலூயா. யாரா? யாருக்கு முன்னாடி இங்கிலீஷ் பேசுறாவலாம், ரொம்ப இங்கிலீஷ்ல நாகரிகமா பேசுறாளாம். அவனு கேட்டாள் அவளு. யாரு? அவியலுக்கு அவளு ஃப்ரெண்டுகள். இது யார்? ஹூ இஸ் திஸ் காய்? he is my servant, he is our servant. இங்கிலீஷ். ஐயாடா, அங்க இங்கிலீஷ் மீடியம். அப்பாய்க்கு இங்கிலீஷ் சரியான பேசி நடக்குது. இன்னைக்கு சொல்லுதுங்க செல்லதுங்க இங்கிலீஷில். டாடி இஸ் வெரி டெரர். இவங்களுக்கு தெரியாது டாடி டெரரா. இவங்க நினைக்குது அப்பாவுக்கு என்ன தெரியாது, இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் சொல்லுது எப்போ அவங்க நண்பர்கள்ட்ட. எங்கள் அப்பா அப்படியாக்கும், எங்கள் அம்மா அப்படியாக்கும். அதுக்கு கிட்ட இருந்துட்டேன், பெற்றோரு கிட்ட இருந்துட்டேன். பி கேர்ஃபுல். அல்லேலூயா, அல்லேலூயா. போயிட்டான் ஐயா.
இவனை நினைக்க யாருமே இல்லை. அல்லேலூயா. அப்படியே கண்ணீரோடு அந்த சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் ஒன்று நடந்தது தெரியுமா? கர்த்தரோ யோசேப்பை நினைவு கூர்ந்தார். கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோ யோசேப்பை நினைவு கூர்ந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? அல்லேலூயா, அல்லேலூயா. என் நினைப்பா இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பா இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பா இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான். ஆதரவும் நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான். ஆதரவும் நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பா இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பா இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு நினைப்பா இருக்கிறாரு? யாருக்கு நினைப்பா இருக்கிறாரு? இப்போ என் ஆண்டவர் நம்முடைய நினைப்பா இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டிய தெரியல. ஒன்று சகோதரர்களால் வருத்தம், ஒன்று போத்திபாரின் மனைவியால் வருத்தம் வந்த சோதனை, ஒன்று ஆபத்தில் தன் நண்பனால் வந்த வேதனை. ஆறுதலாயிருந்தான், ஆபத்து நேரத்தில் தன் நண்பனுக்கு ஆறுதலாயிருந்தான், அவனும் மறந்து போனான். இப்படி ஏமாற்றம், 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 ஏமாற்றம். வாழ்க்கை முழுவதுமே ஏமாற்றம், வருத்தத்தின் மேல் வருத்தம். சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறான். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுதுதான் அவன் 2 காரியத்துக்குள்ளே கடந்து வந்தான். ஒன்று செய்வேன். அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஒரு தீர்மானத்தை தன் வாழ்க்கையில எடுத்தான். நான் ஒன்று செய்வேன், ஒன்று செய்வேன். என்ன செய்வேன் என்று சொன்னான்? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்னுடைய இலக்கை நோக்கி நான் தொடர போகிறேன். என் சகோதரர்களை நினைத்து கொண்டிருந்தால் என் வாழ்க்கையில ஒரு நாளும் என்னால் முன்னேற முடியாது. போத்திபார் செய்த காரியத்தை, மனைவி செய்த காரியத்தை நினைத்து கொண்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் என்னால் முன்னேற முடியாது. ஆமேன். அதை போல ஆமேன், இந்த பானபாத்திரக்காரன் காமே தன்னுடைய வாழ்விலே காண்பித்த இந்த காரியத்தை அவன் நினைத்து கொண்டிருந்தால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை எடுத்தான். ஒன்று, பின்னானவைகளை மறக்க வேண்டும். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், அப்படி உன்னுடைய வாழ்க்கையிலே யோசேப்பை போல உன் ஓட்டத்திலே நிச்சயமாய் ஓட விரும்பினால், யோசேப்பு பெற்றெடுத்தது போல 2 காரியத்தை நீ பெற்றெடுக்க வேண்டும். ஒன்று, ஒரு பிள்ளை மனாசே, 2வது பிள்ளை எப்ராயிம். கரங்களை தட்டி இந்த 2ஐ நீ பெற்றெடுத்தால் உன்னுடைய வாழ்க்கையில நீ லட்சியத்தை அடைந்து கொள்ள முடியும். கையை தட்டி. புரிந்தவர்கள் ஆராதி. இன்னும் புரியல, இனிதான் புரிய போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு இப்போ சோர்ந்து போயிருக்கிறார். என்ன செய்வேன் என்று தெரியவில்லை. அப்ப யோசேப்புக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது, நான் இனி ஒன்று செய்வேன், பின்னானவைகளை எனக்கு மறக்கணும்.
முன்னானவைகளை எனக்கு நாடணும், என் லட்சியத்தை எனக்கு அடையணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை நான் எப்படியாவது அடைய வேண்டும். அப்போ ஒரே ஒரு காரியம் தான் அவனுக்கு செய்ய முடிந்தது. ஐயா, என்ற ஆண்டுடைய சமூகத்தில் இருந்தா நான் 2 இனத்தை பெற்றெடுக்கணும். ஐயா, ஒன்று மனாசையை நான் பெற்றெடுக்கணும், ஒன்று எப்ராஹிமை நான் பெற்றெடுக்கணும். மனாசே முன்னானவைகளுக்கு அடையாளம், எப்ராஹிம் ஆமென் பின்னானவைகளுக்கு ஆமென். மனாசே முன்னானவைகளுக்கு பின்னானவைகளுக்கு அடையாளம், எப்ராஹிம் முன்னானவைகளுக்கு அடையாளம். புரியுதா இல்லையா? மாத்தி இடையில சொல்லிட்டேன். மனாசே எதுக்கு அடையாளம்? பின்னானவைகளுக்கு அடையாளம். எப்ராஹிம் எதுக்கு அடையாளம்? முன்னானவைகளுக்கு அடையாளம். உன் வாழ்க்கையின் லட்சியத்தை நீ அடைய விரும்பினால் இந்த 2 நீ பெற்றெடுப்பாய் என்று சொன்னால் இந்த நாளிலிருந்து உன் சோர்வுகளை நீங்கி உன் வாழ்க்கையில நீ ஜெயமாய் ஓடி இந்த லட்சியத்தை அடைய முடியும். மனாசே பெற்றெடுக்க வாஞ்சை உடையவர்கள் கையை வைத்துங்க பார்க்கலாம். மனாசே பெற்றெடுக்க எனக்கு வாஞ்சை இருக்கு, கையை வைத்துங்க. என்னத்தையோ எடக்கு மடக்கா கேட்க போறாரு. நான் அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன், நல்லவன். அல்லேலூயா. இப்போ எபேசியருக்கு இப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வாருங்க பார்க்கலாம். என்னதான் நடக்குது? அந்த மனாசே பெற்றெடுத்தனால என்னதான் நடந்தது? ஆதியாகமம் 41:51 வாசிங்க. யோசேப்பு தன் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி பண்ணினார் என்று சொல்லி தேவன் எனக்கு செய்தார் என்று சொல்லி மனாசே என்று பெயரிட்டார். கையை தட்டி தோத்திரம் பண்ணு. ஐயோ, இதை விட என்னையா வேணும்? கரங்களை தட்டி. இப்போ யோசேப்பு எடுத்த ஒரு காரியம் என்ன? மனாசேயை பெற்றெடுத்தான். அல்லேலூயா. இந்த மனாசே உன்னுடைய வாழ்க்கையில நீ பெற்றெடுப்பாய் என்று சொன்னால் நீ பட்ட உன் தகப்பன் வீட்டிலே உன் சகோதரர் மத்தியிலையும் நீ பட்ட சகல வருத்தம் அனைத்தையும் நீ என்ன செய்து மறந்து, சகல வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பத்தார் அனைத்தையும் நான் என்ன செய்து மறக்கும்படி, என் தகப்பன் குடும்பத்தார் பண்ணின துரோகம், என் சகோதரர்கள் பண்ணின துரோகம், என்னுடைய போத்திபார் வீட்டிலே ஆமென் அந்த போத்திபார் மனைவி எனக்கு காண்பித்த அந்த துரோகம், என் நண்பன் எனக்கு காண்பித்த அந்த துரோகம் எல்லாவற்றையும் எனக்கு மறக்கும்படி செய்தார் என்று சொல்லி அந்த மூத்த மகனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். கரங்களை தட்டி. புரியலையா? அல்லேலூயா. அந்த மனாசே உன் வாழ்க்கையில பிள்ளையாக வர வேணும். அல்லேலூயா. நீ கடந்ததை நினைச்சு இருக்கிற. அல்லேலூயா. ஆமென். அதை மறந்து விட்டு மறக்க பண்ணினான். உன் வாழ்க்கையில நீ மறக்கணும் பின்னானவைகளை. கையை தட்டி. அல்லேலூயா. பின்னானவைகளை நீ மறக்க வேண்டும். மறந்து ஓடுவாய் என்று சொன்னால் இந்த சோர்வுகளை தாண்டி உன்னால ஓடி உன் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க முடியும். கையை தட்டி தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இரண்டாவது அவன் பெற்றெடுத்த பிள்ளைக்கு பேர் என்னது? அடுத்த 52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். இளையவனுக்கு என்னை என்று பெயரிட்டான். எப்ராஹிம் என்று பெயரிட்டான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஏமா நான் சொல்லுகிறேன், நீ முன்னானவைகளை மறப்பாய் என்று சொன்னால், பின்னானவைகளை நீ மறப்பாய் என்று சொன்னால் முன்னான ஆசீர்வாதத்தை நீ அடைந்து கொள்ள முடியும். கையை தட்டி. முன்னான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உனக்கு முன்பதாக ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நீ சோர்ந்து போயிருக்கிறபடியினால்தான் நீ உன் தகப்பன் வீட்டிலே நடந்தவைகளை நீ இன்னும் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன் சகோதரர்களால் உனக்கு நடந்த விபரீதங்களை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன் உயிர் நண்பர்களால் உனக்கு நடந்த சம்பவங்களை நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அவைகளை மறந்து விடுவாய் என்று சொன்னால் நிச்சயமாக உனக்கு
உனக்கு முன்பதாக ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அது என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? உன்னை பலுகி பெருக பண்ணுகிற ஆசீர்வாதம். உன்னை பாலிகி பெருக பண்ணுகிற ஆசீர்வாதம். விசுவாசம் இருந்த கையை தட்டி தோத்திரம் பண்ணு. நீ இந்த சோர்வை விடு. என்ன செய்ய உனக்கு ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது சாதாரணமானதல்ல. பாலிகி பெருக பண்ணுகிற ஆசீர்வாதம். எப்ராயிமை நீ பெற்றெடுக்கணும். கையை தட்டி மனாசே நீ பெறணும், எப்ராயிமை நீ பெறணும். மனாசே பின்னானவைகளை மறக்க பண்ணின ஓட்டம். ஆமென். எப்ராயிம் முன்னானவைகளை நாடி ஓடுகிற ஓட்டம். கையை தட்டி இந்த எப்ராயிம் உன் வாழ்க்கையில ஆமென் நீ பெற்றெடுக்கிற ஒரு பாத்திரமாய் இருக்கிறான். ஆமென். நீ பலுகி பெருக பண்ணுகிற ஒரு தேவன் உனக்கு உண்டு. ஆமென். நீ எந்த தேசத்தில் வெட்கப்பட்டாயோ, எந்த தேசத்தில் நீ அவமானப்பட்டாயோ, அதே தேசத்திலே, அதே ஜாதிகள் மத்தியிலே, அதே சகோதரர்கள் மத்தியிலே, அதே குடும்பத்தார் மத்தியிலே ஆமென் யோசேப்பை பலுகி பெருக பண்ணின தேவன், மகிமையான சிங்காசனத்திலே கொண்டு வந்து அமர்த்தின தேவன் உன்னையும் அப்படி அமர்த்த போகிறார். நீ பழி வாங்குகிற எண்ணத்தை விடு. நான் இந்த மகிமையின் சிங்காசனம் எனக்கு கிடைத்தால், இந்த அதிகாரங்கள் எனக்கு வந்தால், இந்த ஆளுகை எனக்கு வந்தால், முதல்ல என் சகோதரர்களை நான் நியாயம் தீர்ப்பேன். இரண்டாவது போத்திபார் மனைவியை தூக்கி நான் ஜெயில போடணும். மூணாவது எனக்கு துரோகம் பண்ணினானே அந்த பானபாத்திரக்காரன் அதே அரண்மனையில தானே இருப்பான். ஏதாவது ஒரு குற்றம் சாட்டி அவனையும் எனக்கு அவன் தலையை வெட்டணும். துரோகி அவன். யாரு? துரோகி அவன். யோசேப்பு நினைத்தானா? யோசேப்பு நினைத்தானா? யோசேப்பு பதவி வந்தது, அந்த ராஜரிகமே வந்தது. எப்ராயிமை யோசேப்பு பெற்றெடுத்தான். கர்த்தர் அவனை பலுகி பெருக பண்ணி ஒரு மகிமையின் சிங்காசனத்தை கொடுத்தார். கையை தட்டி கொடுத்த மாத்திரத்திலே அவன் தன்னுடைய தேசத்தை சுற்றி பார்க்க போனான். பழி வாங்குகிற எண்ணத்தோடு அல்ல. யாரும் இனி பசியா இருக்க கூடாது, யாரும் இனி பட்டினியா இருக்க கூடாது, என் சகோதரர்கள் ஆனாலும் மறிக்க கூடாது, என் நண்பர்கள் ஆனாலும் மறிக்க கூடாது, போத்திபார் மனைவி ஆனாலும் அவளும் மறிக்க கூடாது. கையை தட்டி தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய ஒரு ஆசீர்வாதம் உனக்கு முன்னாடி இருக்குது. நீ அதை பெற்றுக்கொள்ள தாமதம். பின்னானவைகளை மறக்காதபடியினால், பின்னானவைகளை மறக்காதபடியினால் நீ முன்னாடி நிற்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாத ஒரு பாவியாய் இருக்கிறாய். கர்த்தர் ஒரு பலுகி பெறுகிற ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இந்த சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. இந்த சோர்வுகளை தாண்டி ஓட மனாசேயை நீ உன் பிள்ளையாக பெற்றெடு. எப்ராயிமை உன்னுடைய வாழ்விலே பிள்ளையாக பெற்றெடு. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடு. உன்னுடைய லட்சியத்தை நீ அடைவாய். லக்கை நோக்கி ஓட ஆரம்பி. எல்லாம் எழும்பு, எல்லாம் எழும்பு. அல்லேலூயா. எல்லாம் எழும்பு. நல்ல வாய்களை திறந்து ஆராதிப்போமா. அல்லேலூயா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். சேர்ந்து பாடுவோமா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். தம்பி அந்த பாட்டை போட்டு விடுங்க. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அப்பா ஒன்று ஒரு பொழுது கைவிட மாட்டாரு. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே. 913 சொல்லுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவும் நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவும் நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால வானத்தை
வானத்தை போல மனசு பெருசுதான், அன்புக்கு முன்னால உலகம் சிறுசுதான். வானத்தை போல மனசு பெருசுதான், என் நினைப்பாலே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் தொழுதையா. என் நினைப்பாலே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் தொழுதையா. அண்ணால நினைச்சவரே ஆண் குழந்தை கொடுத்தவரே, அண்ணால நினைச்சவரே ஆண் குழந்தை கொடுத்தவரே, அபிரகாம நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே, அண்ணால நினைச்சவரே ஆண் குழந்தை கொடுத்தவரே, அபிரகாம நினைச்சவரே தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னால அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான், உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான், நினைப்பாலே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் தொழுதையா. என் நினைப்பாலே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் தொழுதையா. கரங்களை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சோர்வுகளை தாண்டி ஓட நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டவர்கள் எத்தனை பேர்? உனக்கு ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீ வருத்தத்தின் மேல் வருத்தத்தை அனுபவித்து, வருத்தத்தின் மேல் வருத்தத்தை அனுபவித்து, வருத்தத்தின் மேல் வருத்தத்தை அனுபவித்துக் கொண்டு இன்னும் உன் தரிசனத்தை நம்பிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் இன்னும் உன் வாழ்க்கையில் அந்த லட்சியத்தை அடைய முடியவில்லை. என்ன செய்வேன் என்று கவலையோடு இருக்கிற உன்னை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனாசே பெற்றெடுக்க வேண்டும், ஒரு எப்ராயிமை பெற்றெடுக்க வேண்டும். யோசேப்பு பெற்றெடுத்தது போல நான் ஒன்றை செய்வேன். அப்போஸ்தலனாகிய பவுல் செய்கிறான், நான் ஒன்று செய்வேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அந்த இலக்கை நோக்கி தொடரப் போகிறேன். கரங்களை தட்டி மனாசே பெற்றெடுத்த பொழுது தன் தகப்பனால் வந்த, தகப்பன் வீட்டாரால் வந்த சகல வருத்தத்தை அவன் மறந்தான் 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 மறந்து முன்னானவைகளை நாடி ஓட ஆரம்பித்தான். அல்லேலூயா. பலுகி பெருகுகிற ஆசீர்வாதத்தை நாடி ஓட ஆரம்பித்தான். கையை தட்டி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நடத்தும். முன்னானவைகளை நாடி பின்னானவைகளை மறந்து ஓட கிருபை தாரும். ஆண்டவரே, பல்கி பெறுகிற ஆசீர்வாதம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிறது. அதை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை தாரும். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் தேவனுடைய அன்பு பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் அவர் வருகைமட்ட நம் அனைவரோடும் உலகத்துள்ள பரிசுத்தவான்கள் யாவரோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.